எல்லாம் பண்ணி அடுத்த உடனே பெருமாள் கேக்குறா, சரி சரணாகதி பண்ணிருக்கேன். நல்ல குணங்கள்லாம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அகிஞ்சன்யன் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல வருது. நல்லது எதுவுமே என்கிட்ட இல்ல அப்படிங்கிறது 22வது ஸ்லோகத்துல ஆளவந்தார் சொல்லிக்கிறார். ஆகிஞ்சன்யஹா என்கிட்ட நல்லது ஒரு சின்னதும் கூட இல்ல. அப்ப பெருமாள் கேட்கிறார், அப்படியா சரி பரவாயில்ல. நல்லது இல்லாட்டினா போகட்டும். கெட்டதாவது பண்ணாம இருக்கியா? உன்கிட்ட கெட்டது இல்லாம இருக்குமா? அப்படின்னு கேட்கிறார். ஆளவந்தார் சொல்றார், அப்படி இல்ல. நான் நிந்திதம் கர்ம ததஸ்து லோகே சகஸ்ரேஷு என்மயா வியதாபி. வேதம் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதோ அதெல்லாம் ஆயிரம் ஆயிரமாக பண்ணியிருக்கேன். அதனால என்கிட்ட இருக்கிறது அத்தனையுமே கெட்டதுதான். நல்லதுங்கிறது ஒண்ணுமே இல்லை. அத்தனை கெட்டதை நான் வச்சிருக்கிறேன். அது இப்ப எல்லாம் பண்ண பாவங்கள்லாம் இப்ப பலன் கொடுக்கறதுக்கு ஆரம்பிடுது. அதனால கஷ்டப்பட்டு என்னுடைய வாழ்க்கையானது கஷ்டமா இருக்குது. அதனால முகுந்தகா மோட்சத்தை கொடுக்கும் அந்த பகவானே உன்கிட்ட கதறிட்டு வந்து நிக்கிறேன். கிரந்தாமி அப்படின்னா கதறுகின்றேன். அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம கதறிட்டு உங்ககிட்ட வந்து நிக்கிறேன். நீதான் என்ன பண்ணும், இந்த சம்சாரம் இதுல இருந்து எனக்கு தவக்கிரே அகதியாக வந்திருக்கிறேன், இதுல இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு கேட்டார். பெருமாள் கேட்டார், அது என்ன, எதுவுமே நல்லதும் பண்ண மாட்டேன், கெட்டதும் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்புறம் வந்து சரணாகதி பண்ணா நான் வந்து பலன் கொடுக்கணும்னு ஏதாச்சும் இருக்கிறதா? கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் பேசாம இருந்தார். உடனே ஆளவந்தார் சொன்னார், அப்படி இல்ல, நான் வந்து ஒரு பெரிய கடல்ல அப்படியே அமர்ந்து இருக்கிறேன். அதுல ஒரு தோணி போல நீ கிடைச்சிருக்க. அப்போ உன்னை பிடிச்சுண்டு நான் வந்தாதான் உண்டு. அதனால எனக்கு நீ எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு நானும் உனக்கு முக்கியம். நீ எனக்கு கிடைச்சாதான் நான் வந்து இந்த சம்சாரம்ங்கிற கடல்ல இருந்து மீள முடியும். அதே மாதிரி நான் உனக்கு கிடைச்சா மாத்திரம்தான் நான் வந்து எவ்வளவு மோசமோ அதுக்கெல்லாம் நான் தான் கொள்கலன். அப்போ உன்கிட்ட ஒரு தயைன்னு ஒரு கிருபை இருக்கிறதே, அந்த பாத்திரம் நிரம்பணும் அப்படின்னா நீ எனக்கு தான் அனுக்கிரகம் பண்ணணும் அப்படின்னு ஆள வந்தார். 24வது ஸ்லோகத்துல அனுத்தமம் பாத்திரமிதம் உத்தமம் தயாயா. உத்தமமான பாத்திரம் உனக்கு தயை அப்படிங்கிறதுக்கு உத்தமமான பாத்திரம் நான் தான். அப்ப என்னை காப்பாத்திட்டு அப்படின்னா உன்னோட தயா தேவி சாந்தி அடைவாள் அப்படின்னு சொன்னார். பெருமாள் அப்படியே பேசாம இருந்தார். ஆளவந்தார் சொன்னார், அபூதபூர்வம் மம பாவிக்கும் வா சர்வம் சகேமே சகிஜம் சதுக்கம் சகஜம் சதுக்கம். சரி நீ பேசாம இருக்கிற, துக்கம் அப்படிங்கிறது எனக்கு என்ன புதுசா? நான் பிறந்த அன்னைக்கு கர்ப்பவாசம், அப்புறம் என்னுடைய மரணம், இப்படியே பல யாத்திரைகளாக என்னோட வாழ்க்கை அப்படி போறது. இது ஒண்ணும் புது பிறவி இல்ல. பல பிறவிகள் இதே மாதிரி இந்த பிறந்திருக்கிறேன். பிறக்கிறப்ப அத்தனை கஷ்டங்கள் கர்ப்பத்துல, அதுக்கு பின்னாடி வாழ்கிறேன். வாழ்கிறப்ப எல்லாம் ஏச்சு பேசுறா, எல்லாம் பேசுறா. வியாதிகள் வர்றது, துக்கங்கள் வர்றது, அப்புறம் திருப்பி மரணம் வர்றது. அந்த மரணமும் ஒரு கஷ்டமான மரணம். இது இப்படியே யாத்திரை யாத்திரையாக போயிட்டே தான் இருக்கு. அதனால எனக்கு ஒண்ணு இது புதுசு இல்ல. நீ ஏதோ அனுகிரகம் பண்ணல அப்படின்னா வருத்தப்படுறது எனக்கு புதுசு இல்ல. நான் அதுக்கு பழக்கப்பட்டவனே. அந்த கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு கூட பிறந்தது. இனிமேல் ஒண்ணும் அது புது புது விஷயங்கள் எல்லாம் இல்ல. ஆனா என்ன அப்படின்னா, இப்ப நீ அனுகிரகம் பண்ணலைன்னு ஒண்ணு ஆகும். என்னன்னா, பிரபோ நாத தேர்வுபக எல்லாம் வெளியில இருக்கவ சரணாகதானா பிரபவோ நாதகா. வெளியில இருக்கவள்லாம் என்ன பேசுவா? வந்தார் சரணாகதி பண்ணாராம் பெருமாள் கிட்ட. ஆனா பெருமாள் வந்து ஏத்துக்கலையா? அப்படிங்கிற அவ பேர் உனக்கு தான் வரும். உன்னோட ஜோதிஷுக்கு ஒரு குறைவு வரும். வெளியில இருக்கவள்லாம் பேசுவா. உன்னை நிந்திப்பா. உனக்கு கெட்ட பேர் வரும். அப்படின்னு வந்தார் முடிச்சிட்டார். இன்னைக்கு காலையில ஸ்லோகத்தை. அப்ப உன்னோட இஷ்டம். நீ வந்து காப்பாத்துறதுனா காப்பாத்து. நீ காப்பாத்தல அப்படின்னா எனக்கு ஒண்ணும் கஷ்டங்கள் புதுசு இல்லை. நான் ஏற்கனவே கஷ்டத்தை அனுபவிச்சேன். அது அப்படியே தொடருது. ஆனா கெட்ட பேர் உனக்கு வந்துடும். காப்பாத்தல அப்படிங்கிற கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு சொன்னார். உடனே பெருமாள் பாக்குறேன். இதேதான் இந்த சம்சாரிகளுக்கெல்லாம் வேலை. எல்லாம் தப்பு பண்ணிட்டு கடைசியில வந்து நம்ம கிட்ட சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பெருமாள் சொல்லுகிறார். என்ன, உன்னை காப்பாத்தலைன்னா கெட்ட பேர் வரும், அவ்வளவுதானே, இருந்துட்டு போகுது. கெட்ட பேரோடய நான் இருந்துக்கிறேன். அப்படி ஒண்ணும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்ல. நான் காப்பாத்தல, கெட்ட பேர் எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பகவான் எதிரம்பு கோர்க்கிறார் ஆளவந்தார்கிட்ட. நீங்க எதுவுமே நல்லது பண்றதில்ல, அப்புறம் வந்து காப்பாத்து காப்பாத்து கெட்ட பேர் உனக்கு வந்துடும்னா வந்துட்டு போகுது பெருமாள் அப்படிங்கிற. அதற்கு ஆளவந்தார் பதில் சொல்லுகிறார். பெருமாளுக்கு பதில் சொல்லுகிறார். அதான் இந்த 2 ஸ்லோகங்களாக இருக்கிறது. 26, 27. 26வது ஸ்லோகம். நிராகஸ்யாபி ந தாவத் துக்கதே மகேது ஹாத்தும் தபாத பங்கஜம் ருஷோ நிஸ்தோபி சிசி त्वन् தன்ய தன்ய தன்யயோஹோ ந ஜாது ந ஜாது மாது சரணோ ஜிஹ ஜிஹ
ஜிஹாத் ஜிஹாசதி அப்படிங்கிறது ஸ்லோகம். இது இது புரியணும்னா காலையில ஒரு பாசுரம் பார்த்தோம். நம்மாழ்வாருடைய 6ஆவது பார்த்தோம். அதுக்கு அந்த பதிலாக இருந்தது. அந்த 6ஆவது பார்த்தீங்கன்னா 8வது பாசுரம் 8வது பாசுரம் கலையா கலை கலைவாய் துன்பம் களையாதொழிவாய் கலைகன் மற்றிலேன் அப்படிங்கிறது அந்த வரி. 8வது பாசுரத்துல முதல் வரி கலைவாய் துன்பம் களையாதொழிவாய் கலைகன் மற்றிலேன். அதற்கு விளக்கம் தான் இந்த பாசுரம். இப்ப பெருமாள் என்ன சொல்லிட்டார், எனக்கு 8 பேர் வந்தா பரவாயில்ல, உங்களை எல்லாம் காப்பாற்ற முடியாது, என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப ஆள வந்தார் சொல்லிக்கிறார், நீ என்ன நீ காப்பாத்தாம போ, கெட்ட பேர் வாங்கிக்கோ, கெட்ட பேர் வாங்காம போ, ஆனா நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், எனக்கு வேற கதி கிடையாது அப்படின்னு வர்ற 2 ஸ்லோகங்கள்ல தன்னுடைய மகா விசுவாசத்தை பகவான் கிட்ட காட்டுகிறார். இதுதான் ஒவ்வொரு வைஷ்ணவனுக்கு முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம கூட சமாஷணம் பண்ணியிருக்கிறோம், அதுக்கு பின்னாடி வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்கள் எதுக்கு வருது அப்படின்னா பகவான் நம்மை சோதிக்கிறதுக்காகவே அந்த கஷ்டங்களை கொடுக்குறான். இதெல்லாம் கொடுத்தா நீ மாறி போயிருவியா, வைகுண்டத்தையே கொடுக்குறான், சோதிச்சு பார்க்க மாட்டானா? ஸ்கூல் இங்க படிக்கிறோம், அவன் வருஷம் வருஷம் செக் பண்றது இல்லையா பரிசு வச்சு, அப்ப பகவான் மாத்திரம் வைகுண்டத்தை அப்படியே சும்மா கொடுத்துருவாங்க. அப்ப சோதிக்கைக்காக சில விஷயங்கள் செய்யக்கூடும். கர்ம தண்டியாக நமக்கு பல கஷ்டங்கள் வரும். ஆனா அந்த கஷ்டத்துல எப்போதுமே பகவான் கைவிடுறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க பயந்துட்டு ஐயோ கஷ்டம் வந்துருது, இந்த பகவான் இப்படிதான் பண்ணுவார் அப்படின்னு விட்டுட்டு இன்னொரு தெய்வத்துக்கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா போனது போனதுதான். பகவான் மகா விசுவாசம் இருக்கிறதா தன்னுடைய பக்தர்களுக்கு அப்படின்னு சோதிப்பார். இப்ப அந்த மாதிரிதான் வந்துருது. அதனால இப்ப பெருமாள் என்ன சொல்றா, நீ வேணா போய்க்கோ, எனக்கு 8 பேர் வந்தா பரவாயில்ல அப்படிங்கிற. உன்னை ஆளவந்தார் போயிருக்கலாம் இல்லையா? ஆளவந்தார் சொல்லிக்கிறார், இல்ல, கலைவாய் துன்பம் களையாதொழிவாய் கலைகன் மட்டிலே, நீயா இந்த கஷ்டத்தை போக்குனாதான் உண்டு, அது வரைக்கும் காத்திருப்பேன், இன்னொருத்தர்கிட்ட போகவே மாட்டேன், கலைகன் மட்டிலே, எனக்கு வேற கதி இல்லை, கதி மட்டிலேன், நீயே கதி எனக்கு. இதுதான் மகா விசுவாசம் அப்படின்னு சொன்னா உடனே பகவான் கிருபையை காட்டியிருப்பார். அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த பாசுரம். இது இன்னும் தெளிவா இந்த ஸ்லோகம் எதை பத்தி சொல்றது அப்படின்னா பெருமாள் திருமொழி, குலசேகர பெருமாளுடைய பெருமாள் திருமொழி. அதுல 5வது பத்துல முதல் பாசுரம். இதோடைய அர்த்தம் புரிஞ்சதுன்னா இந்த ஸ்லோகம் புரிஞ்சிடும். 5வது திருமொழியில முதல் பாசுரம், தருதுயரம் தாடையேல் உன் சரணல்லால் சரணில்லை, விரை கொழுவும் மலர்பொழில் சொல் வித்துவ கோட்டம்மானே, அரிசினத்தால் ஈன்றத்தாய் அகற்றிடனும் மற்றவள் தன் அருள் நினைத்து அழும் குளவி அதுவே போன்றிருந்தேனே அப்படின்னு அற்புதமான பாசுரம். வித்துவக்கோட்டம்மா, வித்துவக்கோட்டில் இருக்கிற பெருமாள் கிட்ட இது ஒரு சரணாகதி பாசுரம். இது பிரபந்தம். இது அதுல குலசேகர அருவாள் அந்த வித்துவக்கோட்டம்மா அந்த பெருமாள் கிட்ட விண்ணப்பிக்கிறார், நீ எத்தனை கஷ்டம் கொடுத்தாலும் சரி, தரு துயரம் தாடாயேல், நீ எத்தனை கஷ்டம் என்னை வாட்டினாலும் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன், உன் சரணல்லால் சரணில்லை, உன்னுடைய திருவடி தவிர எனக்கு வேற கதியே கிடையாது, என்னை துன்பப்படுத்தினா நான் வேற எங்கேயாவது போயிடுவேன், இல்ல உன்னை மறந்துடுவேன் அப்படின்னு நினைச்சேன்னா அது உனக்கு தோல்வி, நான் எங்கேயுமே போக மாட்டேன். விரை குழவு மலர்பொழில் சொல் வித்துவ கோட்டம்மானே, நல்ல பொழில்களால் சூழ்ந்தப்பட்டிருக்கிற வித்துவ கோட்டம்மானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை எடுக்கிறான். இதுதான் முக்கியம் நமக்கு இந்த ஸ்லோகத்துல வர்ற உதாரணம். அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றிடனும் மற்றவள் தன் அருள் நினைத்தாலும் குழவி அதுவே போன்றிருந்தேனே. ஒரு அம்மா குழந்தை பெற்றிருக்கிறா, சின்ன குழந்தை, அதுக்கு பால் ஊட்டுறா, அந்த குழந்தை ஏதோ ஒரு தீம்பு செஞ்சிருத்து, கோபம் வந்துருது அம்மாக்கு, அதனால வெஞ்சிட்டு கீழே தள்ளி விட்டுட்டா. அப்படி தள்ளி விட்டாலும் அந்த குழந்தை அந்த அம்மா விட்டுட்டு போயிடுமா? அந்த அம்மாக்கு தெரியாது, அந்த குழந்தைக்கு தெரியாது அந்த அம்மா தான் கதின்னு சொல்லிட்டு, அந்த அம்மா தான் பசி ஆத்த முடியும், அந்த தான் பால் கொடுக்க முடியும்னு தெரியாதா? அப்படி அந்த குழந்தை விட்டுட்டு போயிடுமா? அந்த அம்மா கீழேயே போட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, கோபத்துல குழந்தை கீழே தள்ளிட்டா, இல்ல அடிச்சுட்டா, இல்ல எட்டிங்கோட உரைச்சிட்டா, அப்படி செய்வாளான்னு நீங்க கேட்டு பாருங்க. முதல் ஒரு அம்மா அப்படி செய்வாளா? குழந்தை ஏதோ தப்பு செஞ்சிருத்து, அம்மா எட்டி உரைப்பாளா? அம்மா தள்ளி விட்டுருவாளா? அப்படி எல்லாம் பண்ண மாட்டா. அப்படியே பண்ணுனாலும் அப்படி வச்சுக்கோங்க, பண்ண மாட்டான், எந்த அம்மாவும் அப்படி பண்ண மாட்டான். இது அப்படியே அந்த ஸ்லோகத்துல வரும், அதனால இப்ப வச்சுக்கணும், எந்த அம்மாவும் கீழே தள்ளி தன்னுடைய கால்ல தன்னுடைய குழந்தைய உதைக்க மாட்டா, எத்தனை பெரிய தப்பு பண்ணாலும். பண்ணுனானே வச்சுக்கோங்க, ரொம்ப கோபம் வந்துருது அம்மாக்கு. அரிசின தாய், ரொம்ப கோபம் வந்துருது அம்மாக்கு. ஈன்ற தாய் கை விட்டு விட்டா, நீ அந்த பக்கம் போ அப்படின்னு தள்ளி விட்டுட்டா, அந்த குழந்தை போயிடுமா அப்படின்னா போகாது.
அந்த அம்மா காலை கட்டிட்டே அழுகும் பசியில. அதுதான் அந்த பாசுரத்தோட வரி. அரிசனத்தால் ஈன்ற தாய் அகற்றிடம் தள்ளி விட்டுட்டா. அந்த குழந்தை போகுமா, மற்றவள் தன் அருள் நினைத்தே அழும் குழவியது போன்றிருந்தேன்னு. அந்த அம்மாவுடைய கிருப்பை, அந்த அம்மா பால் கொடுத்தாதான் உண்டு அப்படின்னு அந்த அம்மாவை நினைச்சு அந்த குழந்தை அழுகும். இது இந்த பாசுரம். இது அப்படியே ஸ்லோக வடிவுல இதைய சமஸ்கிருதத்துல கொடுத்திருக்கிறார். நிராகஸ்யாபி ததாவது துக்கே மகேஷ ஹாத்தும் தபாத பங்கஜம் ருஷே நிஸ்தோபி சிசு ஸ்தொன்னையாக ஜாத்து மாதச்சரணம் ஜிஹாசதி அப்படிங்கிறது ஸ்லோகம். இதோட முதல் அர்த்தம் பார்த்துக்கலாம். பெருமாள ரெண்டாவது வரியில் பாருங்க, மகேஷா அப்படின்னு கூப்பிடுறாரு. மகேஸ்வரனான பகவானே அப்படின்னா சர்வேஸ்வரன், சர்வ ஞானம், சர்வமும் மிக்க பகவானே அப்படின்னு கூப்பிடுறார். மகேஷா நிரஸ்கஷ அபிஹி, நீ என்னை அகற்றிடணும். இப்ப பெருமாள் என்ன சொன்னார் போன ஸ்லோகத்துல? எல்லாம் என்ன பண்ணிருங்க, நல்லது பண்ணாதீங்க, அப்புறம் வந்து சரணாகதி பண்ணுங்க, எனக்கு கெட்ட பேர்னு சொல்லுங்க, கெட்ட பேர் வந்தா பரவாயில்லை, நீ அந்த பக்கம் போ அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டார். நான் உனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். இப்ப ஆளவன் தான் அதுக்கு பதில் சொல்லுகிறார். நீ அகற்றிடணும், நீயே நீ போக சொன்னாலும் அவ உன்னுடைய பாத பங்கஜாவத், உன்னுடைய திருவடி தாமரைகளை காத்தும் விடுவதற்கு உத்சகே நான் துணிய மாட்டேன். ஒரு காலம் நீயே என்னை தள்ளி விட்டாலும் உன்னுடைய திருவடியை ஒரு நாளும் நான் விடவே மாட்டேன். அதை பிடிச்சுட்டே தான் இருப்பேன். அதற்கு ஒரு உதாரணம் காட்டுறேன். நம்ம அப்படியே பார்த்த உதாரணம். ஸ்வதந்த சிசுக்கு, முளைப்பால் குடிக்கும் குழந்தை ருச்சா, அம்மாவுக்கு கோபம் வந்துருது. ருச்சா அப்படின்னா கோபம். கோபத்தினால நிரஸ்தபி, அம்மா தள்ளி விட்டாலும், அந்த குழந்தையை தள்ளி விட்டாலும் மாது, அந்த தாயினுடைய சரணம் கால்களை ஜாது ஒருபோதும் நஜிஹாததி, அந்த குழந்தை விடாதன்னோ. அப்ப இதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்? முதல் ரெண்டு வரிக்கு, ஏ மகேஸ்வரா, நீயே நீ தள்ளி விடணும்னு நினைச்சாலும் உன்னுடைய பாத பங்கஜம், தவ பாத பங்கஜம், உன்னுடைய திருவடிகளை ஒரு நாளும் நான் விட மாட்டேன். அந்த உற்சக, எனக்கு அந்த எண்ணம் ஒரு நாளும் வராது. எப்படி அப்படின்னா அடுத்த ரெண்டு வரியில் ருசா நிரஸ்தோபி சிஜுகு ஸ்துவன்யஹா, முளைப்பால் குடிக்கிற அந்த குழந்தை மேல அந்த அம்மாக்கு ருச்சோ நிரஸ்தாபி, அந்த அம்மாக்கு கோபம் வந்துருச்சு, அதனால தள்ளி விட்டுட்டா. தள்ளி விட்டாலும் நான் ஜாத்து மாதம், அந்த அம்மா மேல, அந்த அம்மாவுடைய கால்களை பிடிச்சிட்டே, சரணம், அந்த அம்மாவுடைய கால்களை பிடிச்சிட்டே ஜிஹோதி, அந்த குழந்தையானது இருக்குமன்னோ விடாதன்னோ, அந்த காலை பிடிச்சிட்டே தான் அந்த குழந்தை இருக்கும். அதே மாதிரி நானும் உன்னுடைய திருவடியை பிடிச்சிட்டே இருப்பேன். நீ தள்ளி விட்டானா விட்டுக்கோ அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். அவதாரிக நிராகஸ்தியாபி, தேவருடைய ரக்ஷண பாவத்தாலே வந்த தேஜோசிகினியை பாராதே என்னை கைவிடுவன் என்று நான் விட பார்க்கின்றேன் என்று தம்முடைய கதியற்றத்தாலே தம்முடைய மகா விசுவாசத்தை ஆவிஷ்கரிக்கிறார். பெருமாள் சொல்லிட்டார், எனக்கு கெட்ட பேர் வந்தா வந்துட்டு போகுது, தேஜோ ஹானியை பாராதே. பெருமாள் எனக்கு கெட்ட பேர் வந்தா வந்துட்டு போகுது, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப என்ன பண்றதுன்னு அப்படின்னு ஆளவந்தார் பாக்குறா. நீ அப்படி கைவிட்டாலும் நீ வேணா அதெல்லாம் பார்க்காம இருக்கலாம், ஆனா நான் அப்படி உன்னை விட்டுட்டு போயிடுவேன், அப்படி பார்க்கலனாலும் இல்ல, நான் போக மாட்டேன். தம்முடைய ஆதிக்கத்தாலே நான் கதியற்றவனாக இருக்கிறேன், எனக்கு நீ ஒருத்தனே கதி, அதனால மகா விசுவாசத்தோடு இருக்கிறேன், நான் உன்னுடைய திருவடி விட்டு நீயே தள்ளி விட்டாலும் நான் போக மாட்டேன் அப்படின்றதோ ஸ்லோகம். வியாக்கியானம். அந்த ஸ்லோகம் பாருங்க. நிராசகஸ்யாபி, ரக்ஷகத்துவம் சொரூபமாய் இருக்கிற தேவர் நிராசகராக பிரசங்கம் இல்லை. பகவான் ரக்ஷகத்துவம் நிறைஞ்சிருக்கிறார். பல ஸ்லோகங்கள்ல பார்த்திருக்கோம், பகவானுக்கு ரக்ஷகத்துவம் உண்டு. ஏன்னா நம்ம எல்லாம் அவனுடைய குழந்தைகள், அதனால பகவான் ஒரு நாள் நம்மளை எல்லாம் விடுறதில்லை. ரக்ஷகத்துவம் அப்படிங்கிறது பகவானுக்கு சொரூபம். இப்போ சாதாரண மொழியில கூட என்ன சொல்றாங்க, 3 தேவதைகள் இருக்கு, பிரம்மா, சிவன், விஷ்ணு அப்படின்னு 3 பேர். அவ என்னென்ன தொழில் எடுத்திருக்காருன்னு பாருங்க. பிரம்மா சிருஷ்டி எடுத்துட்டார், சம்மஹாரத்தை சிவபெருமான் எடுத்துட்டார், ரக்ஷகத்தை யார் வச்சிருக்கா? பெருமாள் தான் வச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த மினிஸ்ட்ரியில எல்லாம் பாருங்க, பினான்ஸ் அதெல்லாம் முக்கியமானதெல்லாம் அவாவா வச்சுக்கலாம், போலீஸ் அதெல்லாம் அந்த முதல் மந்திரியே வச்சிருப்பார். ஏன் அப்படின்னா அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது போல இந்த பகவானுக்கு ரக்ஷகத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதான் அவனுடைய சொரூபம், அதான் அவனுடைய சொரூபமே. அப்படி சொரூபமாய் இருக்கிற தேவரீர், ரக்ஷகத்துவமே சொரூபமாய் இருக்கிற தேவரீர், எந்த கஷ்டம், எந்த குழந்தைக்கு, எந்த ஜீவாத்மாக்கு கஷ்டம்னாலும் முதல் பகவான் காப்பாத்துவார். அப்படி இருக்கிற தேவரீர் நிராசகராக பிரசங்கி இல்லை.
ஒரு நாள் உங்க கோபம் எல்லாம் வராது. இதெல்லாம் சும்மா மேல சொன்னதெல்லாம் பெருமாள் சொன்னதெல்லாம் சும்மா. நீ நான் உன்னை காப்பாத்த மாட்டேன். கெட்ட பேர் வந்தாலும் சரி அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா. அதெல்லாம் வராது. நிராசகராக பிரசங்கில்லை. அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்படிப்பட்ட தேவர் நிஷ்காருண்ய நிரக்ஷனாகாலும் ஒரு கால் அப்படியெல்லாம் இல்ல. ஏதாவது சோதிக்கிறதுக்காக அப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணாலும் அப்படி நீங்க மாறி என்னை தள்ளிவிட்டாலும் தவ பாத பங்கஜனும் தாவத் ஹாதும் நோத்சகே நீர் உன்னுடைய திருவடி எப்பேற்பட்டது அப்படின்னா அதுக்கு சொல்ற ரக்ஷகத்துவமாய் எப்போதுமே பகவான் ரக்ஷகத்தோடு இருக்கிறார். அண்டி போனவர்களை ஒரு நாள் அவன் கைவிட்டதே இல்லை. அப்ப நாம தான் சரணாகதி பண்ணி நீ விட்டுருவியா? விட மாட்டேன். ரக்ஷகனாய் பிராப்பியம்னா நம்ம போய் சேர வேண்டிய இடம். அதுதான் கோல். அதுவாகவே இருக்கிறான். அப்ப நம்ம போய் சரணாகதி பண்ணோம்னா எங்க போய் சேரணுங்கிறதுக்காகவே போறோம். அவன் நம்ம தள்ளி விட்டுருவானா? அவன் தான் பிராப்பிய பூமி. அவன் தள்ளுவானா? தள்ளமாட்டான். அப்ப ரக்ஷகனா இருக்கிறான், அதனால தள்ளமாட்டான். பிராப்பியமா இருக்கிறான். எந்த குழந்தை நம்ம கிட்ட வரும், எப்ப எந்த குழந்தை வரும் அப்படின்னே காத்திருக்கிறவன் நம்ம போய் சரணாகதி பண்ண நீ போ, நீ நல்லது பண்ணியா, நீ கெட்டது பண்ணிருக்கியா அப்படின்னு தள்ளுவானா? தள்ள மாட்டான். ரெண்டாவது. மூணாவது, போக்கியமான திருவடிகள். இன்னொன்னு அது போக்கியம் வேற. இந்த பால் இருக்குது பாருங்க, பால் போக்கியம் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது பித்தத்துக்கு மருந்து வேற. அதே மாதிரி இந்த திருவடி நம்மளை சேர்த்து வச்சிரும், வைகுண்டத்துக்கு வரைக்கும் கொண்டு போயிடும். அது போக்கியமா வேற இருக்கும். அப்ப மூணு இருக்கு அந்த திருவடிக்கு. பாத பங்கஜம் தாவத்தாத்தும், அந்த உன்னுடைய திருவடியே ரக்ஷகத்துவமாக இருக்கிறது, பிராபியமாகவும் இருக்கிறது. போக்கியமான திருவடிகள் முந்தரமுன்னம் விட்டு ஜீவிக்க சித்தை பண்ணுகின்ற அந்த திருவடியை விட்டு நான் உயிரோட வாழ்வேன், இன்னொரு காரியத்தை பண்ணுவேன், இன்னொருத்தருடைய திருவடியை போய் பார்ப்பேன் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. பண்ணிட்டுலேன், நான் அதை பண்ணவே மாட்டேன். கண்டாரிகள் பனவே காதலன் தான் செய்திடும் கொண்டானை எல்லால் அரியா குளமகள் போல். அதுவும் அந்த பெருமாள் திருமலையில 2வது பாசுரம் எடுக்கிறேன். ஒரு குளமகள், ஒரு தர்மபத்னி இருப்பா. எப்படி இருப்பா? கண்டார் இகழ்வனவே காதலன் தான் சரி. 2 பேருக்கு விவாகமா இருக்கிறது. அந்த கணவன் சரியான சொரூபத்தில் இல்லை. பார்க்கிறவெல்லாம் சிரிக்கும்படி வேற ஏதோ தப்பான சகவாசத்தில் இருக்கிறார். அப்படி இருந்தாலும் கொண்டானை எல்லாம் அரியா குளமகள் போல். அவனுக்கு ஒரு பத்தினி. அந்த பத்தினி என்ன பண்ணுவா? அவன் தான் மோசமா போயிட்டான் அப்படின்னா இவள் அப்படி போயிருப்பாளா? அந்த கணவனுக்கு ஏத்த மனைவியாகவே அவள் இருப்பாள். அரியா குளமகள் போல் நானும் அப்படித்தான் இருப்பேன். நீ என்னை தள்ளி விட்டாலும் நான் அப்படியெல்லாம் உன்னுடைய திருவடியை விட்டுன்னு போக மாட்டேன். எப்போதும் உன்னுடைய திருவடியிலேயே நான் இருப்பேன். கண்டார்கள் இகழ்வனவே காதல் தான் செய்திடம் கொண்டானை எல்லால் அரியா குளமகள் போல் என்று தேவர் ரக்ஷகன்றி இல்லே ஒளிந்தாலும். எப்போதுமே தேவருக்கு ரக்ஷகத்துவம் உண்டு பகவானுக்கு. இந்த இந்த ஸ்தோத்திரத்துல பார்த்தா தேவரீர் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் தேவர் அப்படின்னு கொண்டு வர்றார் பெரியவாச்சான் பிள்ளை. ரெண்டுமே சரிதான். தேவரீர் இப்படி இருக்கிறீர் அப்படின்னு சொல்லலாம், இல்ல தேவர் இப்படி இருக்கிறீர் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல தேவர் ரக்ஷகண்டி இல்லே ஒழிந்தாலும், நீர் ரக்ஷகர் தான். அப்படி இல்லாம நீ ஏதோ ஒரு கோபத்தினால் அப்படி ஒழிந்தாலும் புறம்பு போக்கு இல்லை எங்கே. அப்படி நீ என்னை தள்ளிவிட்டாலும் நான் இன்னொரு இடத்துக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறா. இதற்கு பிரமாணம் எடுக்கிறார். ஏன் அப்படின்னா நீதான் மகேஸ்வரன் அப்படித்தானே கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுற அந்த ஸ்லோகத்தில் 2வது ஒலிப்பாங்க மகேஷா, ஏன்னா நீதான் மகேஸ்வரன். தமீஸ்வரா நாம் பரமம் மகேஸ்வரம் என்று சொல்கின்றபடியே எல்லா ஈஸ்வரர்களுக்கெல்லாம் இருந்தா மகேஸ்வரனாக இருக்கிறார். அப்ப அவன் நம்மளை கைவிட்டு விடுவானா? அது ஒரு பிரமாணம். 2வது பிரமாணம் இது கீதையில பகவான் சொல்லுகிறார். கீதையில ஒரு ஸ்லோகத்தை பிரமாணமா எடுக்கிறார். ஈஸ்வர சர்வ பூதானம் ஹிருதேஷு திட்டதி பிரமாணம் சர்வ பூதாதி எத்ரூடயாமயா. அர்ஜுனை பார்த்து கிருஷ்ணன் சொல்கிறார், அர்ஜுனா, சர்வேஸ்வரனாக வாசுதேவன் தன்னை தொட்டு காட்டுகிறார். நான் எல்லா ஜீவராசிகளையும் மாயினால சுழற்றி கொண்டிருக்கிறேன். நானே அவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் அர்ஜுனன் சொல்றான். நானே ஈஸ்வரன் அப்படிங்கிற. அப்ப மகேஷா, அப்ப நீதான் ஈஸ்வரனாக இருக்கிறாய், எல்லாத்தையும் நியமிக்கிறாய். அப்ப உன்னுடைய திருவடி விட்டுட்டு எனக்கு எங்க கதி? நான் அப்படியெல்லாம் எங்குமே போக மாட்டேன் அப்படிங்கிறார். என்று ஈஸ்வர சர்வபூதானாம் என்று சொல்கின்றபடியே நிருபாதிக நிர்வாகனானவனே பெருமாள் சொல்ற. நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? நீ தான் நிருபாதிக நிர்வாகனானவன் அப்படின்னா இயற்கையான நிர்வாகனானவன். நிருபாதிக அப்படின்னா இயற்கையிலேயே. அப்ப செயற்கையில ஒரு நிர்வாகம் உண்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா உண்டுதானே. இந்த லோகத்துல எல்லாம் பார்க்கிறோம். இப்போ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம். அந்த கம்பெனில ஒரு மேனேஜர் இருக்கிறார். அவர் கீழே வேலை செய்யறோம். அந்த நிர்வாகத்தை நிர்வகிக்கிற அந்த மேனேஜர் தானே. அதுக்கு மேல இருக்கிற சிஇஓ தானே.
அப்ப அவ கீழே வேலை செய்யறோம். அப்ப அது என்ன இயற்கையா? நம்ம என்ன அவருக்கு இயற்கையிலே அவளுக்கு அடிமை அப்படின்னா இல்ல. வேலைக்கு போயிருக்கோம், அதனால அடிமை போல இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நல்லா புரியணும் அப்படின்னா, இப்ப நம்ம குடும்பம் எடுத்துக்கோங்க. நம்ம அப்பா இருக்கிறார், தாத்தா இருக்கிறா, பாட்டி, அம்மா எல்லாம் இருக்கிறா. அவளுக்கு அடிபணிஞ்சுதான் நம்ம இருக்கணும்ங்கிறது இருக்கு. நம்மளுக்கு மதிப்பு கொடுத்து தான் செய்றோம். அப்படின்னா நம்ம கொஞ்சம் அடிமை போல தானே. அம்மாக்கு, அப்பாக்கு எல்லாம் அடிமை தானே. அது ஏறிட்டு கொண்டது தானே. அது இயற்கை இல்லையே. நம்ம அப்பா, நம்ம அம்மா, நம்ம தாத்தா, நம்ம பாட்டி அப்படின்னு மரியாதையினால வந்த அடிமை. அப்ப அது இயற்கை இல்ல. அது நம்ம ஏறிட்டு கொண்டது. அதே மாதிரிதான் சுத்தி இருக்கிற சொந்தக்காரா, பெரியவர்கள் சொன்னா கேட்கணும் அப்படின்னு. இப்ப பெரியவர்கள் அப்படின்னா நமக்கு எஜமானர்கள் போல. அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் செயற்கையினால வந்தது. நம்ம இந்த மரியாதையில் ஏறிட்டு கொண்டு அவளை எல்லாம் அப்படி பார்க்கிறோம். ஆனா பகவான் அப்படியா அப்படின்னா அப்படி இல்லை. அது அவன் இயற்கையான நிர்வாகனாக இருக்கிறான். மத்த சுத்தி இருக்க நம்ம அப்பா நம்மளை நிர்வகிக்கிறார். இந்த நீ படி, அம்மா சொல்றா நீ பண்ணு அப்படின்னு நம்மளை நிர்வாகம் பண்றா. அது இயற்கையானதா அப்படின்னா இல்ல செயற்கை. இப்ப நம்ம அவளுக்கு குழந்தையா பிறந்திருக்கோம் அதனால. போன ஜென்மால பண்ணல, அடுத்த ஜென்மால இந்த அம்மா பண்ண முடியுமா? அப்ப அது இயற்கை இல்ல. இப்போதைக்கு அது அப்படி இருக்கிறது. ஆனா பகவான் எல்லா ஜென்மத்திலும் அவனே நிர்வாகன். அப்ப அவன் தான் நிருபாதிக ரட்சகனானவன், நிர்வாகனானவன் அப்படின்னு கூப்பிடுறான். அப்போ மகேஷா அப்படின்னா இயற்கையான நிர்வாகனானவனே, எல்லாத்தையும் நியமிக்கிறவனே, சம்சாரத்திலே பந்தங்களைப் போல கர்மோபாதியாய் புறம்போய் உஜ்ஜீவிக்கணும் என்றோ இந்த லோகத்துல பல பேரை பார்க்கிறோம். அப்பா, அம்மா, வேலைக்கு போற இடத்துல அவள்லாம் கர்மத்தினால் நமக்கு பெரியவர்களா இருக்கிற. அப்பா இருக்கிறா, அம்மா இருக்கிற அப்படின்னா நம்ம கர்மத்தினால வந்தது தானே. கர்மத்தினால தானே பிறவி எடுத்திருக்கோம். அப்ப அவ சொல்றதெல்லாம் கேட்கணும். அதுக்கு மதிப்பு கொடுக்கணும், கொடுக்கணும். இல்லங்கிறது இல்ல. ஆனா அது இயற்கையானது இல்ல. அது செயற்கையில நாம் ஏறிட்டு கொண்டது. ஆனா இந்த பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நிருபாதிகமான நிர்வாகனானவன். அவன் தான் இயற்கையான தலைவன். அதற்கு ஒரு பிரமாணம் எடுக்கிறார். இது கீதையில பகவான் சொல்ற 2 பிரமாணம். கீதையில இருந்து மகாபாரதத்திலிருந்து ஒரு பிரமாணம். கீதையில இருக்கிற பிரமாணம் போக்தாரம் யஜ்ஞானம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருத்தம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்திம் ருக்ஷதி. அதுக்கு என்ன அர்த்தம்னா போக்தாரம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம், யக்னங்களையும் தவங்களையும் பூஜிப்பவர்களையும் எல்லா உலகங்களுக்கும் மகேஸ்வரன். அப்ப நம்ம எத்தனை யக்னம் பண்ணாலும் அந்த யக்னங்களுக்கெல்லாம் அதனால பூஜிக்கப்படுவன் அவனே. எத்தனை பூஜைகள் நடந்தாலும் அந்த பூஜையினால உபாசிக்கப்படுவன் அந்த பகவானே. எல்லா உலகங்களுக்கும் தலைவனாக இருப்பவன் அவனே. எல்லா ஜீவராசிகளுக்கும் நண்பனாக இருப்பவன் அவனே. அவனாலேயே மத்தவள்லாம் சாந்தி அடைகிறான். அப்படி இருக்கிறவன் தான் மகேஸ்வரன் பேர். அப்ப இந்த ஸ்லோகத்துல அப்படி அந்த பகவான் கூப்பிடுறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் தான் பெரியவர், அவர் தான் எல்லாம் நிர்வாகம் பண்ணுவார், அவர் தான் எல்லாத்திலும் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிற மகேஸ்வரஹா. இன்னொரு பிரமாணம் எடுக்கிறார். மகாபாரதத்துல ஒரு பிரமாணம், ஆரண்ய பர்வத்துல ஒரு பிரமாணம். சர்வேக்ஷதா லோகானாம் பிதா மாதா சமாதவஹா கக்ஷத்தம் சரணம் சரணம் புருஷ ரிஷபஹா. இவன் சொல்றான், தர்மராஜன் அங்க இருக்கிறவாளி அந்த சபையில் இருக்கிறவாளி எல்லாம் பார்த்து சொல்றான், புருஷோத்தமனான பகவானே மாதா பிதாச்ச மாதவஹா. மாதாவும் இவனே, பிதாவும் இவனே. இந்த லட்சுமி நாதனான இந்த பகவானே இவனே சரண்யம் சரணம் சரண்யம் புருஷ ரிஷபா. சரணடைந்த தகுத சரணாகதி உடையவன் இந்த பகவான் அப்படின்னு தர்மராஜர் காட்டி கொடுக்கிறார். அப்போ இவன் தான் மாதா, இவன் தான் பிதா. எல்லாரும் சரணடையும் அந்த யோகதி இந்த பகவான் கிட்டே இருக்கிறது அப்படின்னு பாரதத்துல காட்டப்படுறது. அப்படி அந்த பகவான் இருக்கிறான். அவன் தான் மகேஸ்வரனான பகவான். அப்படிப்பட்ட தேவரீரை விட்டு, எப்படிப்பட்ட தேவரீரை விட்டு அந்த மாதாவாக இருக்கிற, பிதாவாக இருக்கிற, சரணாகதி பண்ணும்படியான அந்த தேவரை, அப்படிப்பட்ட தேவரை விட்டு உஜ்ஜீவிக்கலாமோ? என்னால் உயிர் வாழ முடியுமா? இன்னொரு கதியை பார்த்து போக முடியுமா? இன்னொரு தேவதை கிட்ட போக முடியுமா? நீ தள்ளிட்டாலும் அப்படி எல்லாம் போக முடியாது. ஏன்னா நீ தான் மாதா, நீ தான் பிதா. அதனால உஜ்ஜீவிக்கலாகுமோ? அந்த உதாரணத்தை அப்படியே இருக்கிற சுதந்திர சிசு ருஜிஸ் நிரஷாபி. ஸ்வதமே தாரகமான சிசுவானது ஜெனியாலே கிருத்தமடியாக விடப்பட்டாலும், ஸ்தனமே தாரகமான சிசுவானது. ஒரு குழந்தை அப்பதான் பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு மாதாவுடைய மார்பஸ்தானம் தான் தெரியும். ஏன்னா அதுக்கு அங்கதான் பசி ஆரம்பிடும். அப்படி பால் குடிச்சிட்டு இருக்க அந்த குழந்தை, அந்த சிசுவானது ஸ்தன்யமே தாரகமாக பால் குடிக்கிறதே அவ்வளவுதான் அந்த குழந்தைக்கு தெரியும். அவ்வளவு சின்ன குழந்தை. அதைய ஜெனினியான குரோதமடியாக விடப்பட்டாலும், அம்மாக்கு ஏதோ கோபம் அந்த குழந்தை மேல. யாரோ மேல இருக்கிற கோபத்தை யாரோ மேல ஒண்ணுன்னா அந்த குழந்தைய கீழே தூக்கி போட்டா. அப்படி கீழே போட்டா நீ என்னை கீழே போட்டுட்ட, நான் இனிமேல் உங்ககிட்ட வரமாட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுமா? அப்படி எல்லாம் சொல்லாது. அது என்ன பண்ணும்? ஸ்வரரக்ஷணத்திலே சக்தி என்று இருக்கிற ஸ்வரரக்ஷணத்துல அந்த குழந்தை எப்படி இருக்கும்னு பாருங்க. அந்த அம்மா கீழே போட்ட குழந்தை எப்படி இருக்கும்?
ஸ்வ ரக்ஷணத்திலே சக்தி அன்று இருக்கு. தன்னை தானே காப்பாத்திக்க முடியாது அந்த குழந்தைனால. ஏன்னா அது சின்ன குழந்தை. இப்பதான் பால் குடிக்கிற குழந்தை. அதை தூக்கி கீழ போட்டுட்டா இந்த வரிதான் ரொம்ப முக்கியம் இந்த ஸ்லோகத்துல. ஸ்வரக்ஷணத்திலே சக்தி என்று இருக்கை. அந்த குழந்தைனால தன்னை காப்பாத்திக்க முடியாது. சரி காப்பாத்திக்க முடியாது. இன்னொருத்தர்கிட்ட போயிருமா அப்படின்னா அப்படி எல்லாம் போகாது. அந்த அம்மாவையே பார்த்து அழுதுட்டே இருக்கும். அந்த அம்மா காலை பிடிச்சு பிடிச்சு அழுதுட்டே இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன புரிகிறது? அத தன்னை காப்பாத்திக்க முடியாது. சரி காப்பாத்தணும் அப்படின்னா அப்பா கால பிடிச்சிருமா? பாட்டி இருப்பா. பாட்டி கால பிடிச்சிருமா? பாட்டி எடுத்தாலும் அந்த அம்மாவை பார்த்துட்டு அழுகும். யார் திட்டுனாலும், யார் அடிச்சாலும் அந்த அம்மாவை பார்த்துட்டே தான் அந்த குழந்தை அழுகும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கல்லாம் அம்மா. அப்ப நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இதை அப்படியே எடுத்துக்கோங்க. இப்ப சரணாகதி. இப்போ ஆள வந்தார் சரணாகதி பண்ணுகிறார். அந்த பெருமாள் அம்மாவை போல. அம்மா குழந்தைய எட்டு வச்சிருவாள் அப்படின்னா ஒரு நாளும் உதைக்க மாட்டா. அதே மாதிரி பெருமாள் ஒரு நாளும் நம்மளை தள்ள மாட்டார். தள்ளுனார்னு வச்சுக்கோங்க. எப்போதுமே எல்லாமே பார்க்கணும் இல்லையா? தள்ள மாட்டார். தள்ளுனா என்ன ஆகும் அப்படின்னா அப்படி தள்ளுனாலும் நான் சுதந்திர பிரஜை போல அந்த குழந்தை போல கீழே படுத்துட்டு அழுதுட்டே இருப்பேன். யாரையும் பார்த்து அந்த பெருமாளை பார்த்து. ஏன்னா எனக்குதான் என்னை ரட்சகம் பண்றதுக்கு திறமை. அந்த குழந்தை தன்னை காப்பாத்திக்குமா? எந்திரிச்சு ஓடிருமா? காப்பாத்திக்க முடியுமா? இல்ல அடிச்ச அம்மாவை திருப்பி அடிக்க முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. கீழே படுத்து அப்படி அழுதுட்டு இருக்கோம். அது போல நானும் ஸ்வரக்ஷணம் இல்லை. என்னை நானே காப்பாத்திக்க முடியாது. சரி என்னை தான் காப்பாத்திக்க முடியாது. அந்த குழந்தை அப்பா கால பிடிச்சிருக்கலாமே, பாட்டி கால பிடிச்சிருக்குமே, பிடிக்கல. அந்த அம்மாவை பார்த்தே அழுதது. அதே மாதிரி நான் உன்னை பார்த்துட்டே இருப்பேன். நீ காப்பாத்தினாதான் உண்டு. ரட்சணத்திலே சக்தி இருக்கே ததோகர்ஷணமான தசையிலே சொல்லுகிறது. அப்படித்தான் நானும் இருக்கிறேன். அந்த தசை அந்த குழந்தையோட தசையில தான் நானும் இப்ப இருக்கிறேன். எனக்கு ஸ்வரரட்சணம் இல்லை. என்னை நானே காப்பாத்திக்க முடியாது. அப்ப எனக்கு மோட்சத்துக்கு வேணும் அப்படின்னா இன்னொருத்தையும் போய் கேட்க மாட்டேன். என்னாலையும் ஏதாச்சும் பக்தி யோகம், கர்ம யோகம் எல்லாம் பண்ணி நான் போக மாட்டேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? உன்னையவே பார்த்து அழுதுட்டே இருப்பேன். அந்த அந்த பாசுரம் எப்படி முடிஞ்சது? அந்த பெருமாள் திருமொழியில அரிசனத்தாய் ஈன்ற தாய் ஹட்டிடும் மற்றவர்தன் அருள் நினைத்தே அழும் குளவி போன்ற அழுதுட்டே இருப்பேன். அந்த அம்மா எடுக்கிற வரைக்கும். அம்மா எடுத்துட்டா அப்படின்னா குழந்தை அழுக போயிடும். அதே மாதிரி நான் உன்னை பார்த்து அழுதுட்டே இருப்பேன். அழுதுட்டே இருப்பேன் என்ன அர்த்தம்? முன்னாடி 2 ஸ்லோகத்துல சொல்ல நான் உன்னை பார்த்து கதறுகின்றேன். அதே மாதிரி நான் கேட்டுட்டே இருப்பேன். காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லிட்டே இருப்பேன். நீ காப்பாத்துனாதான் உண்டு என்று தன் தசையை சொல்லுகிறார். இவ் ஆத்மா வஸ்து ஈஸ்வர ரட்சமாய் நித்திய ஆனந்தமாகிறே இருப்பது. அந்த பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர்தான் இந்த அழுகிற இந்த குழந்தைக்கு, அதாவது நமக்கெல்லாம் நம்ம தான் சரணாகதி பண்ணிருக்கோம். நமக்கெல்லாம் இவனே ஈஸ்வரனாக இருக்கிறான். இதுதான் நித்திய வஸ்துவாக இருக்கிறது. அந்த ஆனந்தத்தை கொடுக்கும் இந்த வஸ்துவாக இருக்கிறது. அரிசனத்தாய் ஈன்ற தாய் அகற்றிடனும் மற்றவள் தன் அருள் நினைத்து அழும் அக்குழவி போன்றே இருந்தேனே, அது போலவே நான் இருப்பேன் அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்கிறான். இப்படி சொல்லிட்டீங்களே, ஈன்றதா எங்காவது அந்த குழந்தை தள்ளுவாளா, எட்டு வதைப்பாளா? ஈன்றதா என்றும் அரிசனம் என்றும் விகித தர்மம் இது ரெண்டும் சேராது தானே. இது ரெண்டும் போடுங்க. ஈன்றதாய் அப்படின்னா பெற்றெடுத்தம்மா, அரிசினத்தால்னா பெருங்கோப்பம். அம்மாவுக்கு எங்காவது குழந்தை மேல பெருங்கோப்பம் வருமா அப்படின்னு இது விகித தர்ம சேர்க்கையாச்சு அப்படிங்கிற ரெண்டு சேராது தானே. எங்காவது அம்மாவுக்கு சாதாரண கோபமே வராது. அதுல தள்ளி ஒரு குழந்தைய தள்ளி விடுற கோபம் வந்துருமா? கால் எட்டி உதைக்கிற கோபம் எந்த அம்மாவாவது பண்ணிருப்பாளா அப்படின்னா ஒரு அம்மாவும் பண்ணிருக்க மாட்டா. அப்ப இது விகித தர்மம். இதை பார்க்கவே முடியாது. இது ரெண்டு சேரவே சேராது. ஆனா இப்படி வந்துருச்சு அப்படின்னா ஏகாசிரயத்திலே சம்பவியாது என்க அப்படியெல்லாம் நடக்காது. அவ்வளவு இயற்கையில அதெல்லாம் நடக்காது. அப்படி நடந்தாலும் இது ஹிதார்த்தத்துக்கு குரோதம் சம்பவித்தாலும் மாத்திரு விஷயத்திலே சம்பாவனை இல்லையே. அப்படி நடக்கவே நடக்காது. அப்படி நடந்துட்டாலும் அந்த குழந்தைக்கு அம்மாவை தவிர வேற எது போக்கிடும்? இன்னொருத்தர்கிட்ட போயிடுமா? போகவே போக அது முதல் நடக்காது. நடந்தாலும் அந்த குழந்தை அந்த அம்மாவை தவிர வேற யாருக்கிட்டையும் போகாது. யார் எடுத்தாலும் அதுவும். அதே மாதிரி நானும் நீ என்னை சேர்த்துக்கல, நீ என்னை தள்ளி விட்டுட்ட அப்படின்னா அப்படியெல்லாம் நான் யாருகிட்டையும் போக மாட்டேன். உன்னுடைய திருவடியே பறந்துட்டு இருப்பேன். எனக்கு வேற கதியே இல்லை. ஆதரிக்க போது வாசியற எனக்கு வேற வழியே இல்லை. நான் அது உன்னையவே பார்த்துட்டு இருப்பேன். மாது சரணம் ஜிஹாசத்தே கைகளை தள்ளி அன்றிக்க காலால் தள்ளிலும் காலை கட்டிக்கொள்ளும் அத்தனைகளே போக்குவாதா போலே. அம்மா கையில தள்ளனாவே கஷ்டம். இன்னும் காலில வேணாலும் தள்ளனாலும் வச்சுக்கோங்க. அப்படியே சொல்றாரு. கையில் தள்ளுகை அன்றைக்கு அம்மா கையிலேயே அந்த குழந்தைய தள்ள மாட்டா. இன்னும் காலில தள்ளினாலும் வேணாலும் வச்சுக்கோங்க. காலாலே தள்ளினும் காலால தள்ளினும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த காலை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டே தான் இருப்பேன். காலையிலேயே தள்ளி விட்டாலும் காலை பிடிச்சிட்டு அழுதுட்டே தான் இருப்பேன். அதே மாதிரி பகவானே உன்னை எதிர்பார்த்தேன் தான் இருப்பேன். இது மகா விசுவாசம். இன்னொருத்தர்கிட்ட போகவே மாட்டேன் அப்படின்னு ஆள வந்தார். போகாதாரை போலே புறம் போகணும் இன்னொரு விஷயத்தை தேடி நான் போகவே மாட்டேன் அப்படிங்கிறார். இது அப்படியே அந்த பாசுரத்துக்கு போகணும். 6ஆவது முதல்ல என்ன சொன்னார்? 10ஆம் பாசுரத்துல கலைவாய் துன்பம் கலையாதொழிவாய் கலைகன் மற்றிலேன்
இன்னொரு கதி எனக்கு இல்லை. நீயா இந்த பாபத்தை போக்கே நீ சேர்த்துண்டா சேரு, இல்லன்னா இப்படி அழுதுட்டே இருக்கிறேன் அப்படின்னு ஆள வந்தார். பெருமாளுக்கு சமாதானம் சொல்றேன். நீ சேர்த்துக்கோ, சேர்த்தாம போ, என்னமோ பண்ணு. ஆனா மகா விசுவாசத்தோடு நான் இருக்கிறேன். உன்கிட்ட மாத்திரம்தான் உன்னை தவிர எனக்கு கதி இல்லை. நீ ஏன் நீ காப்பாத்தணும் அப்படிங்கிறது இந்த அற்புதமான ஸ்லோகம். 26வது ஸ்லோகம். நிராசகஸ்யாமி தாவது தாவது துக்கதே மகேஷாதும் தபாத பங்கஜம் ருஷா நிசோப்தி சிசுஸ்துவன்னயே ந ஜாத்து மாது சரணம் ஜிஹாசதி. நான் அப்படியே துக்கத்துல இருக்கிறேன். நீ என்னை தள்ளி விட்டுட்டாலும் உன்னுடைய பாத பங்கஜத்தை தவிர எனக்கு வேற வழி இல்லை. நான் அதிவேதம் பிடிச்சு அழுதுட்டே தான் இருப்பேன். எனக்கு இன்னொரு இடத்துக்கு போயிருவேன்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு குழந்தை அம்மாவுக்கு கோபம் வராது வந்து தள்ளி விட்டாலும் அந்த அம்மாவையே பார்த்தாலுமோ அது போல நானும் இன்னொரு இடத்துக்கு போக மாட்டேன். நான் உன்னுடைய திருவடியிலே உன்னுடைய பாத பங்கஜத்திலேயே இருப்பேன். ஆதும் தவ பாத பங்கஜே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றார் ஆள வந்து. அப்போ என்னானாலும் இன்னொரு திருவடியிலே இருப்பேன் அப்படிங்கிற பெரும்பாலும் ஒண்ணும் சொல்லல, கேட்டுக்கிறேன். ரெண்டாவது இன்னொரு சமாதானம் சொல்றேன் அடுத்த ஸ்லோகத்துல. 27வது ஸ்லோகம். பகவானுடைய திருவடி பத்தியே சொல்றேன். இப்போ போக மாட்டேன், அந்த திருவடி எப்பேற்பட்டது அப்படிங்கிற போக்கிரி சொல்றேன். இப்ப பெருமாள் ஒண்ணும் சொல்லல. பெருமாள் பேசாம இவர் என்ன பேசுறார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. 27வது ஸ்லோகம். தவாமிருதோ நிதி பாத பங்கஜே நிவேசிதாம கதமன்ய எதிச்சதி ஸ்வதேவ அரவிந்த மகரந்த நிர்பரே மதுவிரதே நேஷிஷிரகம் சவீக்ஷதே. விரதோ நேக்ஷிரகம் ஷீரகம் வீக்ஷதே அப்படிங்கிறது ஸ்லோகம். இந்த பகவானுடைய திருவடியை பத்தியே சொல்றது. இது என்னன்னு இது மாத்திரம் பார்த்தரலாம். அந்த முதல்ல என்ன பண்ணுங்க. தவாம் அமிர்த்யநிதி அமிர்தன்நிதி. அந்த பகவானுடைய திருவடி எப்படி இருக்கிறது அப்படின்னா அமிர்தம் பொங்கரா போல இருக்குது. அமிர்தம் அப்படின்னா சாகாத வரமாக இருக்கு, வழங்குற அமிர்தம். நம்ம தேன்னு வச்சுக்கோங்க. தேனுக்கு விட பெரியது அமிர்தம். அந்த தேன், அந்த அமிர்தம், அந்த அமிர்தம் பெறுகின்ற தொத்பாத பங்கஜம். பெருமாளுடைய திருவடியை பார்க்கிறார். அந்த திருவடி அதில் தானே சரணாகதி பண்றோம். அந்த திருவடி எப்படி இருக்கிறதுன்னா அமிர்தத்தை அப்படியே பொழியதாக இருக்கிறது. உன் திருவடி தாமரை. தாமரை அப்படின்னாவே எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தாமரை அப்படி சாதாரண தாமரை ஒரு குளத்துல இருந்தது அப்படின்னாவே அப்படி மென்மையா இருக்கும். தாமரை அப்படின்னாவே ரொம்ப மிருத்து. நீங்க எடுத்து கையில ரொம்ப தொகைச்சல்னா அது வாடி போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப மிருத்துவாக இருக்கும். அதுல தேன் இருக்கும். அப்ப வண்டுகள்லாம் வந்து அந்த தேனை குடிக்கும். அது அந்த அந்த பிரதேசம் ஜலத்துலதான் இருக்கும் தாமரையை. அப்ப குளிர்ச்சியை கொடுக்கும். அப்ப தாமரைன்னா 3. ஒண்ணு பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், ரொம்ப மிருத்துவாக இருக்கும், தேனுடையதா இருக்கும், ரொம்ப குளிர்ச்சி பொருந்தியதா இருக்கும். இதெல்லாம் தாமரையுடைய சொரூபம். இது இப்படியே பாருங்க. அமிர்த செந்நிதி, அந்த அமிர்தத்தை பெருக்குகிற அப்படி பொலிகிற தவ பாத பங்கஜம் உன்னுடைய திருவடி தாமரைகள். பெருமாளுடைய அப்படியே திருவடி தாமரைகள் அப்படியே தாமரை போல இருக்கு. அதுல இருந்து தேனை போல அமிர்தம் பெருகிறது. நிவேசித ஆத்மா உன் அருளாலே வைக்கப்பட்ட என் மனமானது. நம்ம மனம் இப்ப நம்ம எங்க சரணாகதி பண்ணிருக்கோம்? பெருமாளுடைய திருவடியில. அப்ப நம்ம திருவடிய அந்த நம்ம மனச அந்த திருவடியில சரணாகதி பண்ணிருக்கோம். அந்த திருவடியில வச்ச நம்ம மனசானது அந்த அந்த திருவடி தவிர இன்னொன்னு நடக்காது. அந்நியத் அப்படின்னு இன்னொன்னு நடக்காது. இன்னொன்னு கதம் கதம் எப்படி இக்ஷதி விரும்பும், எப்படி இன்னொன்னு விரும்பும். உன்னுடைய திருவடி மேல வச்ச ஆசை, உன்னுடைய திருவடியை பிடிச்சனா உன் திருவடியில வச்ச மனசானது இன்னொன்னு போய் எப்படி பார்க்கும்? இன்னொன்னு பக்கத்துல போகவே போகாது. கதம் எப்படி போகும்? அதற்கு ஒரு பிரமாணம் காட்டுற. இச்சதி மகரந்த நிருபர்கே. தேன் நிறைந்த அரவிந்தம் ஒரு செந்தாமரை இருக்கிறது. அது தேன் நிறைஞ்சிருக்கிறது. உள்ளதுக்குள்ள தேன் இருக்கிறது. ஸ்திதே லத்ஹி. அந்த 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 தேன்ல இருக்கிற அந்த தேனை குடிக்கிறதுக்கு மதுவிரதம்னா வண்டு. வண்டு வந்து அந்த தேன் குடிக்கிறதுக்கு வருது. அப்படி தேன் குடிக்கிறதுக்கு வர அந்த வண்டானது தாமரை பூல வந்து குடிக்கிறது. தாமரை மென்மையா இருக்கிறது, தேனோடு இருக்கிறது, ரொம்ப அதிகமான தேனோடு இருக்கிறது, ரொம்ப குளிர்ச்சி பொழிந்ததா இருக்கு. அப்ப அந்த தேனை தானே குடிக்கும். அது பக்கத்துல இக்ஷுரகம் அப்படின்னு ஒரு முள்ளிப்பூ இருக்கிறது. முள்ளிப்பூன்னா நான் இப்பதான் அழகிமனவாளன்ல குரூப்ல போட்டிருந்தேன். ஒரு புஷ்பம் முள்ளு நிறைஞ்சதா இருக்கும். அப்படியே ஒரு முள்ளுல செஞ்ச ஒரு பந்து மாதிரி இருக்கும். அதுல கொஞ்சோண்டு தேன் இருக்கும்.
இந்த தாமரையில தேன் குடிச்ச வண்டானது அந்த முல்லைப்பூல கொஞ்சோண்டு தேன் இருக்குன்னு போய் குடிக்குமா? அந்த முள்ளு முள்ளா இருக்கும். அதுல போய் குடிக்குமா? குடிக்காது. நான் விகிதேதி காணவும் மாட்டாத அது திரும்பி கூட பார்க்காது தானே. ஏன்னா தாமரையிலேயே நல்லா தேன் இருக்கிறது, குளிர்ச்சியா இருக்கிறது, செவ்வித்து இருக்கிறது. அப்ப அதுல நல்லா தேன் குடிக்கிறத விட்டுட்டு, அந்த முல்லைப்பூல கொஞ்சோண்டு தேன் இருக்குது. அதை போய் குடிக்கிறதுக்கு போகுமா? அப்படியெல்லாம் போகாது. அதை திரும்பி கூட பார்க்காது வண்டானது. அதுபோல பகவானுடைய திருவடி தாமரைகள் ஒரு அமிர்தத்தை போல இருக்கிறது. அது மேல வைத்த என்னுடைய மனதானது, நீ ஏதோ சொல்றியே, நான் எனக்கு என்னன்னாலும் சரி, நான் அப்படியெல்லாம் காப்பாத்த என்னமோ பண்ணிக்கோன்னு சொல்றியே. உன்னுடைய திருவடியில வைத்த மனசை எடுத்துன்னு போய் இன்னொரு தேவதைக்கு வைக்க முடியுமா? இல்ல அதை திருப்பி வாங்கிக்க முடியுமா? திரும்பி கூட பார்க்க முடியாது இன்னொருத்தர. அப்படியே நான் எப்போதுமே உன்னுடைய திருவடியிலேயே இருப்பேன். மத்தத பத்தி யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது. இதுக்கு அர்த்தம் பார்க்கலாம். அவதாரிக அமிர்ததோதிதி என்னுடைய அனன்யகதித்யாலே விடமாட்டாத அளவையோ தேவர் போக்கியத்தால் அழுந்துல மனசும் வேறொன்றும் போக மாட்டாது. எனக்கு உன் மேல எதுக்கு பக்தி வந்ததுன்னு ஆளவந்தார் கேட்கிற அவதாரிகையில. அனன்ய கதித்துவத்தாலே விடமாட்டாத அளவையோ. அனன்ய கதித்துவம்னு எனக்கு கதி இல்ல. யாருமே நீ காப்பாத்த மாட்டா. எந்த தேவதையும் காப்பாத்தாது. ஏன் அப்படின்னா காப்பாத்துறதுக்கு அவளுக்கு சக்தி இல்ல ஒண்ணும். இன்னொன்னு நானும் போக மாட்டேன். அவளுக்கு சக்தி இல்ல. நான் போய் நின்னேன் அப்படின்னா இப்ப நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்க முடியுமா? நம்ம ஏற்கனவே முன்னாடி பிரமாணத்தை பார்த்துட்டோம். மோக்ஷேத்து ஜனார்த்தனாத். மோட்சம் ஜனார்த்தனால மாத்திரமே கொடுக்க முடியும். அப்ப நம்ம இன்னொரு தேவதை பிடிச்சிட்டு அது மோட்சம் கொடுன்னு அதனால கொடுக்க முடியுமா? ஒண்ணும் அது கோபம் வரும். இப்ப எங்கிட்ட வந்து 1,00,000 இருந்தது அப்படின்னா நீங்க 10,000 காட்டீங்கன்னா கொடுக்கலாம். நானே ₹10 தான் ஜோப்ல வச்சிருக்கேன். என்கிட்ட வந்து 10,000 கேட்டா எனக்கு என்ன ஆகும்? வெக்கம் வரும். நம்ம கிட்டே ₹10 தான் இருக்கு. இவ வந்து 10,000 கேட்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல் லஜ்ஜம் வரும், வெக்கம் வரும். திருப்பி இன்னொரு தடவை கேட்டீங்க அப்படின்னா கோபம் வரும். அப்ப 10 பேருக்கு முன்னாடி என்கிட்ட போய் 10,000 10,000 இருக்கான்னு எப்போதுமே கேட்டா எப்படி இருக்கும்? என்கிட்டயே இல்லைன்னு தெரியாதா? அப்படின்னு கோபம் வரும். இந்த மாதிரிதான் ஒரு சக்தி இல்லாத தெய்வத்துக்கிட்ட போய் அது பண்ண முடியாத போய் காட்டுங்க அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு முதல் லஜ்ஜம் வரும். அப்புறம் கோபம் வரும் உங்க மேலேயே. இது எனக்கு வேதத்தை எல்லாம் அதுல எல்லாம் இவ்வளவு ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு. மோட்சத்தை கொடுங்க. என்கிட்ட வந்து மோட்சம் கொடு, மோட்சம் கொடு. அதுக்கு நம்ம மேல கோவிச்சுட்டு வந்து. அது போல நான் உன்னுடைய திருவடிக்கு எதுக்கு அடைஞ்சேன்? வேற கதி இல்ல. வேற யாரும் பண்ண மாட்டா. நான் போகவும் மாட்டேன். அதனால உன்னுடைய திருவடியை பிடிச்ச அளவையோ அது போக்கியமா வேற இருக்கிறது. எப்படி? ஒரு தாமரை போல. ஒரு வண்டுக்கு தாமரை எப்படி போக்கியமா இருக்கிறது போல, நான் மோட்சத்துக்காக வந்து பிடிச்சேன். ஆனா அந்த திருவடி போக்கியமா வேற இருக்கிறது. அதான் நான் சொன்ன போல. பால் சாப்பிடணும் அப்படின்னா, அது பித்தத்துக்கும் மருந்து, அது குடிக்கிறதுக்கு வேற நல்லா இருக்குது. அப்ப மருந்தும் அதே, போக்கியமாவும் அதே இருக்கிறது. உன்னுடைய திருவடி. அப்படி இருக்கிற அதை விட்டுட்டு நான் போவேன்னா, வேறொன்ற போக மாட்டாது. என்னுடைய மனசு இன்னொரு இடத்துல போகாது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். வியாக்கியானம். அமிர்தோதிதி பாத பங்கஜே பிராபியமா போக்கியமான தேவர் திருவடிகள். பகவானுடைய திருவடிகள் எப்படி இருக்குதுன்னா 2 சொல்றேன். பிராபியம், போக்கியம். பிராபியம்னா போய் சேர இடத்துக்கு பிராபியம்னு பேரு. நம்ம ஏற்கனவே உபாயம், உபேயம்னு பார்த்திருக்கோம். உபேயம்னா போய் சேர இடம். எது? ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகணும்னு எப்படி போறது? ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னா நடந்து போலாம், ஜீப்ல போலாம், கார்ல போலாம், பிளைட்ல போலாம். எத்தனையோ வழி இருக்கிறது. வைகுண்டத்துக்கு போகணும்னு எந்த பஸ் போறது? எந்த ட்ரெயின் போகும்? அவருடைய திருவடியில ஏறினாதான் உண்டு. அப்ப அவருடைய திருவடி தான் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இங்க பஸ்ல ஏறிடலாம், அங்க எதுல ஏறுறது? அவருடைய திருவடியில இருக்க வேண்டியதுதான். அப்ப பிராபியம் அதுதான் கூட்டிட்டு போவாங்க. அப்ப பிராபியமா போய் சேர்ற இடத்துக்கு போறதாகவும், போக்கியம் அது ரொம்ப சௌக்கியமாவே இருக்கும். இப்ப நம்ம ட்ரெயின்ல ஏறுறோம், எல்லா சீட்டும் நல்லாவும் இருக்கும், கஷ்டமா இருக்கும். முதுகெல்லாம் வலிக்கு உட்கார்ந்துட்டு போனோம்னா. இந்த திருவடி எப்படி இருக்கும்? போக்கியமா வேற இருக்கும். அப்படி குஷன் பெட் மாதிரி இருக்கும். அப்போ போற இடத்துக்கு கூட்டிட்டும் போயிடும். அதுவே பிராபியமா இருக்கும். அது சௌக்கியமா வேற இருக்கும். தேனோட ரொம்ப சுவையானதாக இருக்கும். அப்படிப்பட்ட தேவர் திருவடிகள், பகவானுடைய திருவடி அப்படி இருக்கிறது. அதற்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. இது எஜுர்வேதம் பகவானுடைய திருவடியை பற்றி சொல்றது. ரெண்டு காட்டுற. இந்த 2 மாத்திரம் புரிஞ்சது அப்படின்னா இந்த ஸ்லோகம் புரிஞ்சது. எஜுர்வேதத்துல ஒரு பிரமாணம் பகவானுடைய திருவடி பற்றி. ததஸ்ய பிரியமானாம் பாதோ அஸ்யாம் நரோ யத்ரஹ தேவையோ வதந்திஹி உருக்ரமஷஹ பந்துரித்தா விஷ்ணோஹோ பதே பரமமத்வ உத்ஸஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இது பகவானுடைய திருவடி பற்றி. பகவானுடைய திருவடி இருக்கிறது. இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி வேதாபகார குருபாதக தைத்தி அதெல்லாம் பார்த்தோம். அதுல ஒரு கடைசி பாகத்துல பகவான் அவனுடைய திருவடி அப்படியே மேல போகுது சத்தியலோகத்துக்கு. அப்ப பிரம்மா என்ன பண்றார்? அந்த கமண்டலத்துல கங்கா ஜலம் வச்சிருந்தார். அதை கொண்டு பகவானுடைய திருவடிய
விளக்குனார். ஸ்ரீபாத தீர்த்தத்தை சேர்த்துனார். அது அப்படியே வடிஞ்சு வந்தது. ருத்ர பகவான் பார்த்தா, ஐயோ பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் வருது, நம்ம ஜடையில தாங்குவோம் அப்படின்னு ஜடையில தாங்கினார். அப்புறமா பகீரதனுடைய தபசுக்கு மெச்சு அந்த ஜடையில இருந்து கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு அவிழ்த்து விட்டார். அது கங்கையாக இன்னைக்கு எல்லாம் பிரவகிக்கிறது. அப்படி அந்த பிரவகிக்கிற அந்த கங்கை ரொம்ப இனிமையுள்ளதாக இருக்கிறது. அந்த கங்கை ரொம்ப குளிர்ச்சி மிக்கதாக இருக்கிறது. அந்த கங்கை ஏன் அப்படின்னா அது பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம், பகவானுடைய திருவடியிலிருந்தே வந்திருக்கிறது. அது அதனால அதுக்கு இனிமை. இன்னொன்னு பாவனத்துவத்தோட வேற இருக்குது. இப்ப கங்கையில எதுக்கு போய் ஸ்நானம் பண்றோம்? நம்ம பண்ண பாவங்கள்லாம் போயிடும். பாவனத்துவம் இருக்கிறது. இன்னொன்னு அது பகவானுடைய திருவடியில இருந்து வந்திருக்கு. அதனால அது குளிர்ச்சி. இப்ப நம்ம கங்கையில எதுக்கு போய் ஸ்நானம் பண்றோம்? ஒண்ணும் நம்ம கிட்ட இருக்கிற பாப்பம் அனாதி காலமா செஞ்ச பாவம் எல்லாம் அந்த ஜலத்துல போயிடும். அப்படின்னா அந்த போயிடும். ஆனா கங்கை குளிக்கிறதுக்கு நல்லா இருப்பாளா? தெரியலையே. சூடா இருப்பாளோ? இல்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்க மாட்டாளோ அப்படின்னா இனிமையா வேற இருப்பா. ரொம்ப குளிர்ச்சி. கங்கை ரொம்ப குளிர்ச்சியான ஜலம். அப்ப அப்படி குளிச்சோம் அப்படின்னா நமக்கு போக்கியம், அந்த சரீரத்துக்கு போக்கியம் வேற கொடுக்கறது, பாவனத்துவத்தை கொடுக்குது. அந்த அந்த முதல் வரி பாங்கன்னா தம அமிர்த பாதிதி பாத பங்கஜ, உன்னுடைய திருவடியானது பாவனத்தை கொடுப்பதாகவும் இருக்கிறது, இனிமை போக்கியதாகவும் இருக்கிறது. வேணுங்கிற காரியத்தையும் செஞ்சிடும். ரொம்ப இனிமையானதாக இருக்கும். எப்படி கங்கையை போல உன்னுடைய திருவடியிலிருந்து வந்த கங்கை, உன்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான அந்த கங்கையே குளிர்ச்சியாகவும் பாபத்தை போக்குவலாகவும் இருப்பா அப்படின்னா அந்த வேதம் சொல்றது உன்னுடைய திருவடி எப்படி இருக்கும்? விஷ்ணு பதே பரம மத்தோத்சா. இந்த மாதிரி விஷ்ணுடைய திருவடி அமிர்தத்துடைய பிரவாகம் போல இருக்கும். கங்கைங்கிறது ஸ்ரீபாத தீர்த்தம் தான். அதுவே எப்படி இருக்கிறது அப்படின்னா, யாராவது கங்கையில போய் குளிச்சிருக்கீங்களா? எல்லாம் பெரும்பாலும் குளிச்சிருப்பீங்க, ஸ்நானம் பண்ணிருப்பீங்க. இல்ல அதுவா அந்த திருப்பி இன்னொரு தடவை இதை யோசிச்சுன்னு போய் குளிங்க. கங்கையில குளிக்கிறது ரொம்ப சந்தோஷம். பாவம் எல்லாம் போயிருவேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம். அது குளிர்ச்சியா வேற இருக்கும். ரொம்ப போக்கியமா வேற இருக்கும். சந்தோஷமா வேற இருக்கும். அது போலயே இந்த பகவானுடைய திருவடி அமிர்தமயமா வேற இருக்கும். அது வேணுங்கிற பலனை வேற கொடுத்துரும். அப்ப அந்த திருவடியை நம்ம பார்த்ததுக்கு பின்னாடி இன்னொரு திருவடியில போய் விழுவாளா? ஒண்ணும் வேணுங்கிறத பண்ணலன்னு இன்னொருத்தர் விட்டு போல. இல்ல பண்ணி கொடுக்கும். ஆனா அவ்வளவு சௌக்கியம் இல்லப்பா. கரடு முரடா இருக்கு. அப்படின்னாலும் இன்னொரு போக்கியத்துக்காக இன்னொன்னு போல. அது போக்கியமாவும் இருக்கிறது. அது சௌக்கியமாவும் இருக்கிறது. அப்புறம் இன்னொருத்தர் கிட்ட போவல போக மாட்டான். இதற்கு ரசோவை ரசகா அப்படின்னு இன்னொரு பிரமாணம். ரசோவை ரசகன்னா ரசமான விஷயங்களுக்குள்ள அவனுடைய திருவடியே ரொம்ப ரசமானது. லோகத்துல எதெல்லாம் இனிமையானது அப்படின்னு எல்லாம் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதுல முதல் இடத்த பகவானுடைய திருவடி இருக்கும். ரசோவை ரச அப்படின்னு வேதம் சொல்றது. அப்ப வேதம் ரெண்டு சொல்லிடுச்சு பாருங்க. ஒன்னும் விஷ்ணு பதே பரம மத்த உற்சாகா அப்படின்னு எஜுர்வேதம் சொல்றது. ரசோவை ரசகா அப்படின்னு எஜுர்வேதம் சொல்றது. இருக்கிற வஸ்துகளுக்குள்ள ரொம்ப இனிமையானது பகவானுடைய திருவடியே அப்படின்னு வேதம் சொல்லிடுது. இப்ப நம்ம திராவிட வேதம் நம்ம நம்மாழ்வார் எடுக்கிற திருவாய்மொழியில பகவானுடைய திருவடி எப்படிப்பட்டது அப்படின்னு தேனே மலரும் திருப்பாதம் திருவாய்மொழியில முதல் பத்துல 5வது திருமொழின்னு நினைக்கிறேன். தேனே மலரும் திருப்பாதம். பகவானுடைய திருவடி எப்படி இருக்கிறது அப்படின்னா ஒரு தேனை போல இருக்குது. தேன் பிரவகிக்கிறதா இருக்கிறது. தேனை குடிச்சோம்னா என்ன ஆகும்? சுவையா இருக்கும், போக்கியம். அது மருந்து வேற. அப்போ அதுவே பிராபியம். இப்போ ஆயுர்வேத மருந்துக்கெல்லாம் போங்க. எல்லாம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தா மருந்து கொடுத்தாங்கன்னா தேனோட சேர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு. ஏன்னா தேனோட சாப்பிட்டாதான் அது வேலையே பண்ணும். அப்போ ஒண்ணும் அது ரொம்ப இனிமையானதா போக்கியமாக இருக்கிறது. இன்னொன்னு அது பிராபியமா இருக்குது. மருந்தாகவும் இருக்கிறது. அது போலயே நம்மாழ்வார் சொல்கிறார் தேனே மலரும் திருப்பாதம். தேனாவும் இருக்கிறது. நமக்கு வேணுங்கிற போக்கியத்தை கொடுக்கறதாக இருக்கு. இப்ப ரெண்டு பாருங்க, ரெண்டு வேதம். ஒன்னும் சமஸ்கிருத வேதம் எஜுர்வேதம் சொல்லிடுத்து. என்ன சொல்லிச்சு? விஷ்ணு பதே பரம முத்சா, பகவானுடைய திருப்பாதமே போக்கியம், அதுவே இனிமையானதுன்னு சொல்லிடுது. நம்ம திராவிட வேதம், நம்மாழ்வாருடைய திராவிட வேதம் இது என்ன சொல்றது? தேனே மலரும் திருப்பாதம். அப்படி பகவானுடைய திருவடி இருக்கிறது என்று ஸ்ருதி சித்தமிரே போக்கியத்துவம் வேதத்துல சொல்லியிருக்கேன் அப்படின்னா மேல ரெண்டு வேதத்தை காட்டிட்டாரு. ஒன்னும் சமஸ்கிருத வேதம், இன்னொன்னு திராவிட வேதம். ரெண்டு வேதமுமே இது சித்தமிரே இந்த போக்கியத்தை சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட திருவடி. அப்ப பாவனத்தை கொடுக்கிற திருவடி, நமக்கு வேணுங்கிற பலனை கொடுக்கிற திருவடி. அப்படிப்பட்ட திருவடியிலே அந்த ஸ்லோகத்தை பாருங்க. நிவேசிதாத்மா தேவருடைய நிருகேத்துகமாக பிரசாதத்தாலே நிவேசிக்கப்பட்ட மனசானது நான் அந்த திருவடியில, எந்த திருவடியில? அந்த போக்கியமும் பிராபியமா இருக்கிற அந்த திருவடியில நிருகேத்துக பிரசாதத்தாலே நிஷேதிக்கப்பட்ட மனசு அப்படின்னா இப்ப நம்ம எல்லாம் சரணாகதி பண்ணியிருக்கிறோம்.
நம்ம எல்லாம் சரணாகதி பண்றதுக்கு பெரிய ஏதாச்சும் படிப்பு படிச்சுட்டோமா, பெரிய ஏதாவது வேதம் எல்லாம் போய் கத்துண்டு நமக்கு இந்த ஞானம் வந்ததா? அப்படி எல்லாம் இல்ல. நிஜமான நீங்க காரணத்த யோசிச்சு பார்த்தீங்க. இப்பல்லாம் சமாஷணம் பண்ணியிருக்கோம். எல்லாம் கேட்கறீங்க. எல்லாம் பண்ணணும்னு ஆசையோட எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப இது இத்தன பேர் இப்ப லாகின் பண்ண வழியெல்லாம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எல்லாம் இது நடக்கிறது, இப்ப எல்லாம் இது நடக்கிறது அப்படின்னா, இதெல்லாம் பெரிய நமக்கு யோகிதையா அப்படின்னா, அப்படி எல்லாம் இல்ல. அப்ப ஏன் இது நடந்தது? எப்படி சரணாகதி நடந்தது? ஏன் நம்ம எல்லாம் பண்ணிக்க போறோம்? ஏன் பல பேர் ஆசைப்பட்டுட்டு இருக்கா? எப்படி நடக்கிறது? அப்படின்னா பகவானுடைய நிர்ஹேதுக கிருபை. பகவான் சில பேரை நேத்து தான் பார்த்தோம். நமோ நமோ வாங் மனசாதி பூமியே, நமோ நமோ வாங் மனசைக்க பூமி. பகவான் சில பேருக்கு தேர்ந்தெடுத்து காட்டிக் கொடுத்தான் அப்படின்னா, அவ மாத்திரமே தூக்க முடியும். மத்தவன் எத்தனை முயற்சி பண்ணாலும் பகவானை அனுபவிக்கவே முடியாது. அதுபோல பகவானால் நிஷேதிக்கப்பட்ட இந்த மனசானது நம்ம மனச அவன் ஏத்துக்கணும்னு நினைச்சான். அதனாலயே சரணாகதி படிக்கிறது, அதனாலயே அந்த ஆசையெல்லாம் வர்றது. நிருகேதுகமான பிரசாதத்தாலே. இது நிருகேதுகமான பிரசாதம். பகவான் கொடுத்ததுக்கு ஒரு நிருகேதுகம் அப்படின்னா, கிருபை அடியாக தன்னிடையே வந்தது. நம்ம கிட்ட யோகியதை இல்லாம பார்க்கல. நீ வேதம் படிச்சிருக்கியா? உனக்கு விவரம் தெரியுமா? உனக்கு சித்த சித்த ஈஸ்வரன்ங்கிற வித்தியாசம் எல்லாம் தெரியுமா? ரகசிய கிரந்தம் எல்லாம் படிச்சிட்டியா? திருவாய்மொழியம் படிச்சிட்டியா? அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி சரணாகதி பண்ணு. அப்படியெல்லாம் பகவான் சொல்றது இல்ல. நிருகேதுகமான கிருபை. ஆசை இருக்கா? போதுவா வந்து பண்ணிக்கோ. அப்ப பகவான் அந்த திருவடியை நமக்கு எப்படி காட்டி கொடுக்கிறான்? எப்படி நமக்கு சம்பாஷணம் நடந்தது அப்படின்னா, நிருகேதுகமான பிரசாதத்தாலே நிஷேதிக்கப்பட்ட மனசு. இந்த மனசு பகவான் கிட்ட எப்படி போச்சு அப்படின்னா, பகவான் முடிவு பண்ணார், நம்மள ஏத்துண்டார். அவ்வளவுதான். நம்ம எல்லாம் பெரிய முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணல. அளவந்தர் சொல்றேன், என்னுடைய மனசு உன்னாலதான் நிஷேதிக்கப்பட்டு உன்னுடைய திருவடியில வச்சிருக்கிறேன். அந்த திருவடி போக்கியமாகவும் பிராபியமாக இருக்கிறது. அந்த மனசு அபோக்கியமாய் அப்பிரதானமான ஹேய விஷயங்களிலே பழகி போந்த மனசு சூரியபோகமான தேவர் திருவடிகளே அவகாகிக்கும்படி தேவர் பிரசாதமே வேண்டாமோ கேக்குற. இன்னைக்கு இப்படி இருக்கிறது. இன்னைக்கு எல்லாம் சரணாகதி பண்ணிட்டோம். இப்போ உமா அம்மா எல்லாம் கேக்குறாங்க, வருத்தப்படுறாங்க, இன்னும் நடக்கலையே. அப்ப அந்த ஆசை இருக்கிறது. இந்த ஆசைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படின்னு காட்டார். நம்ம மனசு எப்படி இருந்தோம்? அபோக்கியம்னா தேவையில்லாத விஷயத்துலதான் தேடிட்டு இருந்தோம். லண்டி சாப்பிடலாமா, எங்காவது வடை சாப்பிடலாமா, அதுவும் நேர்த்தது அப்படின்னு இன்னும் நல்லா இருக்கிறது. அபோக்கியமான விஷயங்கள். அப்ப நான் ஒரு டீசெண்டா கொஞ்சம் சொன்னேன். இன்னும் எல்லாம் யோசிச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் எப்படி இப்படி எல்லாம் இருந்தோம் அப்படின்னு. அபோக்கியமான விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்களை சுத்தி சுத்தியே போயிட்டு இருக்கும். அபோக்கியமா அப்ராதம்னா நிரந்தரமே இல்லாத விஷயங்கள்ல தான் ஆசையே வரும். தேக சுகம், இல்ல பொண்ணு மேல ஆசை, வீட்டு மேல ஆசை, இதெல்லாம் நிரந்தரம் இல்லையோ அது மேல எல்லாம் ஆசை. அப்படி போயிட்டு இருந்தது என்னுடைய மனசு. ஹேய விஷயங்களே பழகி போன மனசு. ஹேய விஷயங்கள்னா தேவையில்லாத விஷயங்கள். எதெல்லாம் அழிஞ்சு போகுமோ, எது தேவையில்லையோ அதுலயே மனசு போய் போய் உட்காரும். இதுதான் அனுபவிக்கணும், இதுதான் அனுபவிக்கணும் நம்மளை தூண்டிட்டு இருக்கும். அப்படிதான் என்னுடைய மனசு இருந்தது. அளவந்தர் சொல்கிறார். அப்படி இருந்த மனச நீ எப்படி மாத்திட்ட? நிஷேதமான நிருகேதுகமாக கிருப்பையினால உன்னுடைய அமிர்தமான அந்த திருவடி மேல வைக்க வச்சுட்டே. அந்த சூரிய போக்கியமான தேவர் திருவடிகளை, அந்த நித்திய சூரிகள் விஸ்வக்ஷனரும் கருடனும் போற்றி துடிக்கிற அந்த திருவடி. என்னுடைய மனசு எப்படி இருந்தது? அலை பாய்ஞ்சு அங்கங்க எங்கெங்கயோ சுத்திட்டு இருந்தது. அப்படிப்பட்ட அந்த கேடுகட்ட மனசை கொண்டு வந்து அந்த நித்திய சூரிகளான கருடனுக்கும் விஸ்வக்சேனருக்கும் பிடிச்ச அவ கைங்கரியம் பிடிக்கிற பண்ற அந்த திருவடி மேல கொண்டு வந்து என்னை ஆசை வரும்படி பண்ணிட்டீங்க. அப்போ அந்த தேவர பிரசாதம் இது. அதுக்கு உன்னுடைய கிருப்பை வேண்டாமா? அது தன்னிடையே நடந்துருமா? இப்ப ஆளவந்தார் கேக்குறார். நீ ஏதோ நான் பண்ண மாட்டேன் அப்படின்னாலும் நிக்கிறிய. நீ கிருப்பை பண்ணலன்னா நான் எங்க வந்து இப்படி எல்லாம் சரணாகதி பண்றது, இதெல்லாம் இந்த ஸ்தோத்திரார்த்தம் எல்லாம் சொல்றது கேட்கறது. அப்போ உன்னுடைய பிரியம் வேண்டாமா? உன்னுடைய தேவர் பிரசாதமே வேண்டாமோ? நீ நினைக்கல அப்படின்னு இதெல்லாம் நடக்குமா? வேண்டாமோ? கதமக்ஷத்தி மஹ்ய சக்கியமானா என்கிறபடி தேவர் திருவடியிலே சக்தமான மனசு. தேவர் திருவடியிலே எனக்கு இப்படி சக்தமான அந்த மனசு வந்து விழுந்துருச்சு. அப்படி இருக்கிற இந்த மனசானது த்ரீ தத்விக்திய விஷயங்களே ஸ்ரத்தை பண்ணும்படி எங்கனே இதுக்கு மேல இனி போய் எங்கேயாவது போகுமா? பகவானே பிடிச்சாச்சு, பகவான் கிட்டே சரணாகதி பண்ணியாச்சு. இனி தாழ்ந்த விஷயங்களே என்னுடைய மனசு போகுமா? அப்படி எல்லாம் போகாது. பண்ணும்படி எங்கனே. இனிமேல் அந்த மனசை மாத்தி இன்னொரு தெய்வத்துக்கிட்டயோ இன்னொருத்தக்கிட்டயோ போக சொன்னா அந்த மனசானது எப்படி போகும்? எங்கனே உன் வாசிகம் அறிந்து வைத்து சைத்தன்ய பிரசாத துவாரமான இது. மனசுக்கு ஒரு பேரு கொடுக்குறா. சைத்தன்ய பிரசாத துவாரம் அப்படின்னா, இப்ப நம்ம மனசுதான் வாய போல. இப்போ நம்ம உட்கார்ந்து இருக்கோம்னு வச்சுக்கோங்க. பொதுவா இப்போ நமக்கு எந்த அளவுக்கு ஞானம் இருக்கிறது, நமக்கு எந்த அளவுக்கு விஷயம் தெரியும் அப்படின்லாம் தெரியும்னா கொஞ்ச நேரம் பேசினாவே தெரிஞ்சிடும். நம்ம வாய் தான் நம்ம ஞானத்தை காட்டி கொடுத்துரும். ஒரு 4 கேள்வி நிஜமா கேட்டா அப்படின்னா பதில் சொல்ல மாட்டான். அப்படி பேச்சு வாக்கலாம் அது இது அப்படி கேட்டுட்டு இது இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த ரகசிய கிரந்தம் வச்சிருக்கல, தாத்தரத்தான் தெரியுமா அப்படின்னு கேட்டோம்னா அதுல பதில் வந்துடும்.
இன்னும் ஆகல, இன்னும் தெரியல. அப்போ நம்ம வாய் தான் நம்ம ஞானத்த தெரியறக்கு ஒரு வழி. கொஞ்சம் பேச்சு குடுத்தோம் அப்டின்னா, வாய் வழியா கண்டுபிடிச்சிடலாம். அது போலவே நம்ம மனசு, நிஜமான ஞானத்துக்கு எது மனசு அப்டின்னா, சம்பாதிச்ச ஞானம் எது வழியா போகும்னா, மனசு வழியா தான் போகும். அப்ப மனசு தான் சைத்தன்ய பிரசாத துவாரம். இந்த இந்த துவாரம் தான் நமக்கு வாய போல ஞானம் வெளிப்படும் விஷயம். ஏன்னா மனசுல இருந்தா தானே வாயில வெளியில வர முடியும். பம் அ எதுவுமே கத்துக்கல, இன்னும் எதுவுமே தெரியாது அப்டின்னா, மனசுல ஒண்ணுமே இருக்காதே. இப்ப உங்ககிட்ட கேள்வி கேட்டான் அப்டின்னோம்னா, பெப்பேன்னு முடிப்பான். அப்ப நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆத்மா அப்படின்னு ஒரு பேரு. ஏன் அப்படின்னா, மனசுலதான் ஞானம் இருக்கிறது. மனசுல இருக்கிறது தான் நம்ம வாயில பேசுறோம். அப்ப மனசுல என்ன இருக்கிறதோ அதுதான் வாய் காட்டுறது. அப்போ நம்ம சரீரத்துக்கு நமக்கு துவாரமாக இருக்கிறது அப்படின்னா, வாயாக இருக்கிறது அப்படின்னா நம்ம மனசு தான் நிஜமா. வாய்ங்கிறது சும்மா பேச்சு, சப்தம் மாத்திரமே கேட்கறது. ஆனா மனசு மாத்திரமே. அப்படியான இந்த மனசானது
அந்த ஞானத்தை தெரிஞ்ச அந்த மனசானது பகவானுடைய திருவடியில வச்சதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயத்துக்கு அது போகுமா அப்படின்னா அது போகாது. இன்னொரு விஷயத்தை தேடிட்டு அது போகாது அப்படிங்கிறா. அதுக்கு ஒரு பிரமாணம் காட்டுறான். என்ன அப்படின்னா, ஒரு குளம், அதுல ஒரு அரவிந்தம் இருக்குது. அரவிந்தம்னு ஒரு செந்தாமரை. அந்த செந்தாமரை எப்படி இருக்குது அப்படின்னா, அரவிந்த மகரந்த நிர்பரே ஸ்திதே சதி. அந்த தாமரை இருக்கிறது. அது அதுக்கு என்ன சொரூபம் சொல்றாரு அப்படின்னா, சுகஸ்பர்ஷமா இருக்கிறது தாமரை. எப்போதுமே தாமரைய அது இருக்கிற அந்த பொய்கையிலேயே போய் அப்படி ஸ்பர்ஷம் பண்ணி அப்படி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சுகஸ்பர்ஷமா இருக்கும், ரொம்ப இனிமையா இருக்கும். ஏன்னா அது ரொம்ப மிருத்துவா இருக்கும். அப்ப சுகஸ்பர்ஷம் அப்படிங்கிறது அந்த தாமரைக்கு ஒரு போக்கியம். இன்னொன்னும் மதுவாலே பூர்ணமான செந்தாமரை, அதுல தேன் வேற இருக்கிறது. ஒன்னும் அது பார்க்கறக்கும் ரொம்ப மிருத்தமாக இருக்கிறது, தொடர்க்கும் மிருத்தமாக இருக்கிறது. ரெண்டாவது அதுல தேன் வேற பிரவகிக்கிறது. அது அந்த தாமரைக்கு சொரூபம். அப்படி ஒரு தாமரை இருக்கிறது. அந்த தாமரையில தேன் குடிக்கிறதுக்கு ஒரு வண்டு வருது. வண்டுக்கு மதுவிரதே அப்படின்னு பேர் கொடுக்குறாரு. மதுவிரதே அப்படின்னா இந்த மதுவை குடிக்கிறது ஒரு விரதமாக எடுத்திருக்கிற ஒரு வண்டுன்னு சொல்லல, மதுவிரதேத் அப்படின்னு எடுக்கிறார். அந்த ஸ்லோகத்துல மதுவிரதேத் அப்படின்னு இருக்குது கடைசி வரையில முதல் சொல். மதுவிரதோ அப்படின்னா ஒரு வண்டு, அந்த தேனை குடிக்கலாம்னு வருது. அந்த வண்டுக்கு அந்த மதுவே ஜீவனம், அந்த தேனே ஜீவனம். 2 பாயிண்ட். ஒண்ணு, அந்த மதுவே ஜீவனம், அதை குடிச்சாதான் அந்த உயிர் வாழும். அப்ப அதுதான் அதுக்கு பிராபியம். ரெண்டாவது, அது எங்க போய் தேனை குடிக்கும் அப்படின்னா, எங்க சமிருத்தியா தேன் இருக்கிறதோ அங்கதான் ஒரு வண்டு போகும். கொஞ்சம் இருக்கிற புஷ்பத்தில எல்லாம் போய் தேன் எடுக்காது. அதுக்கு எது சௌக்கியமா இருக்கும்? ஒரு அதிகமான தேன் இருக்கிற ஒரு புஷ்பத்தை பார்த்தது அப்படின்னா வண்டு அங்க போய் தேன் எடுக்கும். அப்போ அந்த தாமரையில போய் வண்டு, அந்த மதுவிரதம்ங்கிற அந்த வண்டு தேன் எடுக்கிறதுக்கு 2 சொரூபம் சொல்றாரு. ஒன்னும் அதுக்கு அதான் ஜீவனம், அதை குடிச்சாதான் அது உயிர் வாழும். ஒண்ணு. ரெண்டாவது, எங்க தேன் அதிகமாக இருக்கிறதோ அங்கதான் போய் அந்த வண்டு அந்த தேனை குடிக்கும். அந்த தாமரைக்கு பக்கத்திலேயே ஒரு இக்ஷு ரகம் சதீட்சதே அப்படின்னு ஒரு இக்ஷு புஷ்பம் இருக்கு. இக்ஷு புஷ்பம்னா முள்ளி புஷ்பம். நம்ம குரூப்ல போட்டிருக்கோம் பாருங்க, ஒரு முள்ளுக்காய் மாதிரி ஒரு புஷ்பம். அதுல கொஞ்சோண்டு தேன் இருக்கு, அதுலயும் தேன் இருக்கும், கொஞ்சோண்டு இருக்கும். அதுல போய் வண்டு தேன் குடிக்குமா அப்படின்னா குடிக்காது. ஏன்னா முள்ளா இருக்கிறது. அப்போ அதுக்கு ரொம்ப பாதகம். அப்படி குடிக்கிறது போச்சு அப்படின்னா அதோடைய திருமேனி எல்லாம் குத்திரும், முள்ளு குத்திரும். அதுல கொஞ்சோண்டு தேன் இருக்கும். அப்ப கஷ்டப்பட்டு கொஞ்சோண்டு தேனை குடிக்கிறதுக்கு அந்த வண்டு போகுமா? இந்த மாதிரி மிருத்துவாக அதிகமாக தேன் இருக்கிற அந்த தாமரையில குடிக்கிறது போகுமா அப்படின்னா இங்கதான் போகும். அப்போ மதுவிரதே அரவிந்த நிர்பரே ஸ்திதே சதி மதுவிரதே இக்ஷுரகம் வீக்ஷதே. அந்த வண்டுவானது அந்த பெரிய தாமரையில போய் அந்த அதிகமா இருக்கிற சமிருத்தியான அந்த தேனை குடிக்கிறதுக்கு நான் பார்க்கும்போது இந்த இக்ஷுரகம் வீக்ஷதே இதுல போய் குடிக்கிறதுக்கு பார்க்காது. இக்ஷுரகம் வீக்ஷதே கிட்டிகே அரிதாய், கிட்டினாலும் நாக்கு நினைக்க போராது இருக்கிற முள்ளிப்பூவிலே சென்று பணியாதுடைய. அது முதல் பார்க்கறதே அபூர்வம். அங்கங்கதான் எங்காவது இருக்கும் இக்ஷிப்பூங்கிறது, அந்த முள்ளிப்பூங்கிறது. அதை பார்க்கறதே அரிது. அப்படியாதாச்சும் இருந்தாலும் கிட்டினாலும் நாக்கு நனையப்படாது இருக்கிற முள்ளிப்பூவிலே அது போய் தேன் குடிச்சோம்னா அதோடைய நாக்கும் கூட நனைகிற அளவுக்கு அதுல தேன் இருக்காது. அப்ப அதை போய் குடிச்சு என்ன பிரயோஜனம் என்று பணியாதவர்கள். அதனால அந்த வண்டு அங்க போகாது. இப்ப இது அப்படியே கொண்டு போய் பெருமாளுடைய திருவடியில போடுறார். பெருமாளுடைய திருவடி முன்னாடியே பார்த்தோம், அது ரொம்ப பிராபியமானது, போக்கியமானது. எப்படி இந்த தாமரை மிருத்துவாக இருக்கிறதோ தேனோடு இருக்கிறதோ அதே மாதிரி பகவானுடைய திருவடி பிராபியமாகவும் இருக்கிறது, போக்கியமாக இருக்குது. அப்ப அதுல வச்சு இந்த மனசானது, என்னுடைய மனசானது ஒரு இச்சிப்பூக்கு போகுமா, ஒரு முள்ளிப்பூவை தேடிட்டு போகுமா? அது முதல் குத்தும். இன்னொன்னு அதுல நாக்கு நினைக்கிறது கூட தேன் இருக்காது. அப்போ லோகத்துல பல விதமான தேவதைகள்லாம் இருக்கா, அவகிட்ட எல்லாம் போய் சரணாகதி பண்ண வேண்டியது தானே அப்படின்னா அவகிட்ட சரணாகதியே இல்லை, முதல் பண்ணவே முடியாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா அவளுக்கு லஜ்ஜ கோபம் வேற வந்துடும் அந்த தேவதைகளுக்கு. ஏன்னா அவன் முடியாததை போய் அவகிட்ட கேட்டா அப்போ அந்த தேவதைகளுக்கு கோபம் வேற வந்துடும். இன்னொன்னு அது ரொம்ப அரிது. இன்னொன்னும் நாக்கு நினைக்கிறது கூட அது பத்தாது தேனை போல. அவனால் எதுவுமே கொடுக்க முடியாது. அப்ப அங்க போய் நின்றுட்டு எனக்கு மோட்சம் கிடைக்கும், அது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா ஒரு நாளும் கிடைக்க போறது இல்லை. உன்னுடைய திருவடியே அதை போக்கியமாக எனக்கு கொடுக்கும். அதனால நீ எனக்கு மோட்சம் கொடுப்பியா, என்னை தள்ளிடுவேன், என்னோட சரணாகதி பலிக்குமா அப்படிங்கறதெல்லாம் வேற. நீ என்னை தள்ளி விட்டாலும் அப்படியெல்லாம் இன்னொரு இச்சிப்பூக்கு நான் போக மாட்டேன். இன்னொரு திருவடியை தேடியோ இன்னொரு தெய்வத்தை தேடியோ நான் போய் போக மாட்டேன். உனக்கு சரணாகதி பண்ணதான் அப்படின்னு தன்னுடைய மகா விசுவாசத்தை பெருமாளுடைய திருவடியில காட்டுகிறார். ஆளவன் தான் இந்த ஸ்லோகத்துல தம் அமிர்தாநிதி பாத பங்கேஸ்வரர் திருவடியில
அந்த பாத பங்கஜமானது அமிர்தமாக இருக்குது, அமிர்தத்துல நடைந்த அந்த திருவடியாக இருக்கிறது. அதே போக்கியமாக இருக்கிறது, அதே பிராபியமா இருக்கிறது. அந்த திருவடியில வச்ச மனசானது இன்னொரு இடத்துல இனி போகாது. எப்படி ஒரு தாமரை பூல தேர்ந்தெடுக்கிற அந்த வண்டானது இன்னொரு இஷ்டிப்பூக்கு போகாதோ, அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு என்னுடைய மனசானது போகாது அப்படின்னு அளவந்தா இந்த 2 ஸ்லோகங்கள்ல தன்னுடைய மகா விசுவாசத்தை காட்டுகிறார். இப்போ காலையில நேற்று இருந்த ஸ்லோகங்களை எல்லாம் பாருங்க, உங்களுக்கு ஒரு 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 வகையா ஒரு அர்த்தம் கிடைக்கும். நேற்று வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள்ல பெருமாளுடைய சொரூபத்தை எல்லாம் தெரிஞ்சுட்டார் ஆளவந்தார். அப்ப இப்படிப்பட்ட பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணணும் அப்படின்னு நேற்று ஸ்லோகத்துல நான் தர்மனிஷ்டோபி ஆத்மவேதி பக்திமான் சரணாரவிந்தி அப்படிங்கிற ஸ்லோகத்துல பாத மூலம் சரணம் பிரபத்தே அப்படின்னு திருவடியில சரணாகதி பண்ணிட்டார். அதோட பூர்த்தியாகி இப்ப காலையில பார்த்த ஸ்லோகத்துல சரணாகதி பண்ணா. அப்ப பெருமாள் அந்த ஆளவந்தாரை கூப்பிட்டு கேட்கிறார். ஆளவந்தாரு, சரி உங்ககிட்ட நல்லதெல்லாம் இல்ல, பரவாயில்ல, கெட்டதாவது இல்லாம இருக்கிறதா அப்படின்னு கேட்கிற பாலவந்தார் சொல்றா, அப்படி இல்ல, நான் நிந்திதம் கர்ம வேதத்துல எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், நிந்தித கர்மங்கள் கூடாதுன்னு சொன்னதெல்லாம் சகஸ்ரேஷு எத்மயா வியாபிகி, நான் வந்து அது 1000 பண்ணி வச்சிருக்கேன். அப்ப எங்கிட்ட நிறைஞ்சிருக்கிறது தகாத விஷயங்கள் அப்படின்னு ஆளவந்தார் சொல்றேன். அப்ப பெருமாள் கேட்கிற, அப்போ நான் இருக்கு அப்படின்னா இப்போ என்கிட்ட வந்து எதுக்கு சரணாகதி பண்றேன், நல்லது எதுவுமே இல்ல, கெட்டது மாத்திரம் வச்சுட்டு எதுக்கு சரணாகதி பண்றேன் அப்படிங்கிறப்போ ஆளவந்தார் சொல்றான், உன்னுடைய ரூபத்துக்கு அது ஹானி ஆயிரும். எல்லாம் லோகத்துல எல்லாம் பேசலாம், நான் வந்து சரணாகதி பண்ண நீ ஏத்துக்கல அப்படிங்கிறது உன்னுடைய சொரூபத்துக்கு அது அவ்வளவு சேராது அப்படின்னு ஆளவந்தார் காலையில் சொன்னார். இன்னைக்கு 2 ஸ்லோகத்துல பெருமாள் சொல்ற, அப்படி இருந்து போது தப்ப பார்த்தா நாங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்க மாட்டேன், அப்புறம் வந்து என்னுடைய சொரூபத்துக்கு இலக்கு அப்படின்னா இலக்காவே இருந்துட்டு போகட்டும் பெருமாள் அப்படிங்கிற, பரவாயில்ல, நான் அதெல்லாம் எதுவும் கனிஷ்கிறதா இல்லை, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா ஆளவந்தார் சொல்ற, நீ எப்படியோ எடுத்துக்கோ, எனக்கு சரணாகதி எடுத்துக்கோ, அப்படி பண்ணாலும் நான் உன்னுடைய திருவடியை தள்ளினாலும் நான் உன்னுடைய திருவடியை விட்டு போக மாட்டேன், நான் மகா விசுவாசத்தோடு உன்னுடைய திருவடியிலே இருப்பேன். எப்படி ஒரு மாதா ஸ்தனஞ்ச பிரஜைய தன்னுடைய காலை விட்டு தள்ளிட்டா அப்படின்னா அப்படி பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணினாலும் அந்த குழந்தை அந்த அம்மாவுடைய திருவடியே பிடிச்சிட்டு அழுகுமோ, அது போல நான் உன்னுடைய திருவடி விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற முதல் ஸ்லோகமும் இப்ப பார்த்த ஸ்லோகத்துல எப்படி ஒரு தாமரையில அமிர்தமாக ஒரு தேன் இருக்கிறதோ அதைய ருசிச்ச அந்த வண்டு ஒரு இச்சிப்பூக்கு போகாது. அதே மாதிரி உன்னுடைய திருவடிய போக்கியம் அதே பிராபியமா பாருங்க, என்னுடைய மனசானது இன்னொரு தெய்வத்துக்கிட்டயோ இன்னொரு விஷயத்திலோ சரணாகதி பண்ணதுதான் உன்னுடைய திருவடியில் தான் சரணாகதி, இன்னொரு அனன்யகதி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை பூர்த்தி பண்ணுகிறார் ஆளவந்தார் இந்த ஸ்லோகத்தை. கலைவாய் துன்பம் கலையாதலிவாய் கலைகன் மட்டிலே, எனக்கு வேற கதியே கிடையாது, நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு தன்னுடைய விசுவாசத்தை காட்டிட்டார். இதற்கு பெருமாள் என்ன சொல்லுகிறார் அப்படிங்கறத நாளை காலையில் அனுபவிப்போம். இதோட 27 ஸ்லோகங்கள் பூர்த்தியாகும். 28 இருந்து நாளை காலையில தொடரும். 28, 29, 30 நாளை காலையில அனுபவிப்போம், பூர்த்தி பண்ணிக்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த சந்தை எதில் நிக்கிறதோ அதை தொடரும். 1-2 ஸ்லோகங்களாம் காத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம், பூர்த்தி பண்ணிக்கலாம். எல்லா அடியார்கள் திருவடியும் தண்ட சமர்ப்பிச்சு மன்னிப்பு கேட்டு தெரியாம ஒண்ணு பிரச்சனை